வணக்கம். சிவகங்கையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் சார்பிலே அரண்மனை வளாகத்தில் தசரா கலை இலக்கிய பெருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த அரண்மனையின் ராணி அவர்கள் பர்வீன் சுல்தானாவை அழைத்து தசரா கலை இலக்கிய பெருவிழாவில் ஒரு பட்டிமண்டபத்தை நடத்தலாமே என்று சொன்னார். டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்கள் விரும்பியதின் பேரில்தான் இந்த மன்றத்தில் என்னுடைய இருப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கள் குழுவின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அரண்மனை ராணியார் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைப்பதற்காக பலர் ஒருங்கிணைப்பு பணியிலே ஈடுபட்டார்கள். இந்த அரண்மனையினுடைய PRO அவர்கள் வேல்முருகன் என்ற அவர் பெயர் என்று நினைக்கிறேன். அவர் என்னிடத்தில் இங்கே வந்து இந்த அழைப்பிதழை கையில் கொடுத்துவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். சாதாரணமாகவே இத்தகைய விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது 8 மணிக்கு மற்ற நிகழ்ச்சிகள் நடந்தால் பொதுமக்கள் அவரவர்கள் வீட்டிற்கு சென்று விடுவார்கள். இன்று நீங்கள் வருகை தரப்போகிறீர்கள் உங்கள் குழுவினரோடு என்றவுடன் யாரும் வீட்டிற்கு போகாமல் இந்த நிகழ்ச்சியில் தங்கியிருக்கிறார்கள் என்கின்ற இனிப்பான செய்தியை எங்களுக்கு பரிசாக வழங்கி சென்றிருக்கிறார். உங்கள் பேரன்பிற்கு மிகுந்த நன்றி. நாங்கள் எல்லோரும் பள்ளிக்கூடம் படிக்கின்ற பொழுதிலிருந்து வேலு நாச்சியார் என்கின்ற வீர பெண்மணியின் தமிழ்நாட்டின் அரசியின் கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர்கள். அவர்கள் ஆட்சி செய்த இந்த பகுதியில் அந்த அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டு தமிழ் பேசுவது என்பது எங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது என்பதற்காக காற்றலைகளில் எங்கோ கரைந்து நின்று இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை வேலு நாச்சியார் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான்பான வணக்கத்தை இந்த மன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன பேசிவிட முடியும் உங்களிடத்தில்? தசரா கலை இலக்கிய பெருவிழா இது. கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்திருக்கிறீர்கள். இப்பொழுது இலக்கிய நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன்னா நிறைய பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். என்னை இது வரைக்கும் எதில் பாப்பா பார்த்துருக்க? மொபைலில் தானே பார்த்துருக்க. இன்னைக்கும் மொபைலில் பார்க்குற? நேரில் வந்திருக்கோம்ல, இந்த இடத்தை கொண்டாடலாம்ல, இந்த வினாடியை கொண்டாடலாம்ல. இன்றைக்கு விஜயதசமி, மிக முக்கியமான நாள். அம்மன் வெற்றி கண்ட நாள். இந்த நாளுக்கு முன்னால் சரஸ்வதி பூஜை நாள் வந்தது. நாம் கடவுளர்களை எந்த வகையிலே வழிபடுகிறோம் என்று இந்திய மரபிலும் தமிழ் மரபிலும் எண்ணி பார்க்கின்ற பொழுது நான் உண்மையிலேயே தமிழ் மரபிலே தமிழ் இனத்திலே பிறந்ததற்காக பெருமைப்படுகிறேன். ஒரு வாரம் இருக்கும், நான் ஒரு ஓவியங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த ஓவியத்தில் நிறைய ஓவியங்கள். அது யார் வரைந்த ஓவியம் என்றால் ரவிவர்மா அவர்கள் வரைந்த ஓவியம். நாம் எல்லோரும் கடவுள் என்று வணங்கக்கூடியவர்களுக்கு உருவம் தந்து
ஓவியத்தில் வரைந்ததில் உலக புகழ் பெற்று வரலாற்றிலே இடம் பெற்றவர் ரவிவர்மா. ரவிவர்மா வரைந்த ஓவியங்களில் மிக உன்னதமான ஓவியங்களில் கடவுளர்களினுடைய இறைவிகளினுடைய ஓவியங்கள் மிக பிரசித்தி பெற்றவை. அவருடைய அரண்மனை ஓவியங்கள் அதைவிட பிரசித்தி பெற்றவை. நான் ஒரு ஓவியத்தை பார்க்கிறேன், அது லக்ஷ்மியினுடைய ஓவியம். லக்ஷ்மி ஒரு தாமரையில் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. பேரழகு பெட்டகமா இருந்தாங்க. அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சது இது மகாலட்சுமின்னு. எந்த அறிகுறியும் இல்லாமல், எந்த ஆயுதங்களும் இல்லாமல் பார்த்தாலே இது மகாலட்சுமி அப்படின்னு சொல்ற மாதிரி வரைஞ்சிருந்தார். அடுத்து திருப்பி பார்த்தா சரஸ்வதி. சரஸ்வதி ஒரு யாழ் போல அந்த வீணையை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாங்க. இந்த ரெண்டு ஓவியங்களிலும் என் மனதில் பட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இந்த தலைப்புக்குள்ளே இவர்களை அழைக்கிறேன். தலைப்பு என்னன்றதோ அப்புறமா சொல்கிறேன். எப்போவுமே நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து பட்டி மண்டபத்தில் பேசி பழக்கப்பட்டவர்கள். இதில் என்ன கொடுமை நடக்கும் தெரியுமா? தலைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நடுவர் அந்த தலைப்பை பற்றி முழுசாக பேசி முடிச்சிடுவார். பின்னால் பேசுகிறவங்க தவிச்சு போவாங்க. அதனால் இந்த தலைப்பிற்குள் நான் நுழையாமல் உங்கள் காதுகளுக்கு சில செய்திகளை நாங்கள் தர இருக்கிறோம். இந்த 4 பேர் இருக்கிறோம் இல்லையா? 4 பேரோடு சேர்த்து நாங்கள்லாம் பேச்சாளர்கள் தானே. பேச்சாளர் யார் அப்படின்னு கேட்டால் பேச்சாளர்கள்லேயே உண்டு. நல்ல பேச்சாளர்னு ஒரு கேட்டகரி இருக்கு. பேச்சாளர், நல்ல பேச்சாளர். நல்ல பேச்சாளர் யார்? பேச்சாளர் யார்னா பேச்சாளர் பேசி கைத்தட்டல் வாங்கிட்டு போறவர் பேச்சாளர். நல்ல பேச்சாளர் யாருன்னா பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமாவும் நமக்குள்ள யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கூட நாங்கள் 5 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம் உங்ககிட்ட. என்னமோ சொன்னாங்கல்ல, எவ்வளோ சூப்பராக சொன்னாங்கல்ல என்று உங்கள் மத்தியில் நாங்கள் பேசப்படுவோம். அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்ல போகிறோம். இப்போ நான் மகாலட்சுமிக்கு வரேன். மகாலட்சுமி சாமி எந்த மாதிரியான சாமின்னா, காசு வேணும்னா மகாலட்சுமி கிட்ட கேட்கலாம் இல்லை? அம்மா அப்படின்னு கை நீட்டுனா அவங்க உட்கார்ந்து இருக்கும்போதே ஒரு பானை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களோ? அதில் பொற்காசுகள் நிறைய இருக்கும். அது அப்படியே நம்மளை பார்த்து அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம கை பிடிச்சோம்னா நம்ம கையில் விழுந்துற மாதிரியே இருக்கும். அந்த வரம் எப்படி கிடைச்சது தெரியுமா லக்ஷ்மிக்கு? ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க விஷ்ணுவனுடைய பாதம் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். கதைகள் முக்கியமே இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். கால் பிடிச்சிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டாங்கண்ணா, என்னங்க எல்லாரும் உங்களையே கும்பிடுறாங்க, இப்போ என்னையும் கும்பிடணும்னா நான் ஏதாவது பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டாமா? எனக்கு பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு வரம் கொடுங்க, அதை நான் என்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்குறேன்னு. விஷ்ணு பார்த்தார். அப்படியா, சரி, நீ ஒன்று செய், செல்வத்துக்கு நீ அதிபதி ஆயிடு, யாரு காசு கேட்டாலும் கொடுக்குற ஒரு விஷயம் வரம் உனக்கு தந்தேன். கொடுத்துட்ட உடனே பயங்கர சந்தோஷப்பட்டாங்க லக்ஷ்மி. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஏதாவது ஒன்று நம்ம வீட்டுக்காரர்கிட்ட கேட்போம், நம்ம வீட்டுக்காரர் அதை நமக்கு கொடுத்துருவார். கொடுத்துட்டு யோசிப்பார் தெரியுமா, இதில் நம்ம பவர் ஏதாவது குறைஞ்சிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு விஷ்ணு என்ன பண்ணாராம், நேராக ஒரு பைலா ஒன்று போட்டாராம். இங்கே பாரு, உங்ககிட்ட யார் கேட்டாலும் நீ எவ்வளோ வேணாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம், நான் நினச்சேன்னா திருப்பி வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு பைலா போட்டார். இது சரஸ்வதி அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. நேராக தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட வந்தாங்க, பிரம்மா கிட்ட. உங்களுக்கு தெரியும்ல பெண்களுடைய இயல்பு, யாராவது ஒரு பெண் தன்னுடைய கணவர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு பரிசு பொருள் வாங்கியிருந்தா நாம் உடனே நம்ம வீட்டுக்காரர்கிட்ட போய் அதை விட ஒரு துள்ளியாவது, அவள் 6 புடி செயின் கேட்டானா நம்ம 8 புடி, அவள் 8 புடி கேட்டுட்டானா நம்ம 12 புடி, அவள் வெறும் நெக்லஸ் கேட்டானா நம்ம கல் வச்ச நெக்லஸ், ஏதாவது ஒன்று வித்தியாசமாக கேட்போம்ல. அவள் வந்து கேட்டானா, லக்ஷ்மிக்கு அவங்க வீட்டுக்காரர் இவ்வளோ பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு, நீங்கள தான் எனக்கு கொடுக்கறது. பிரம்மா யோசிச்சு சொன்னாராம், சரி, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை,
எல்லா செல்வங்களிலும் உயர்ந்த செல்வமாகிய கல்வி செல்வத்தை நீ யாருக்கு கேட்டாலும் கொடுக்கலாம், அந்த வரத்தை உனக்கு நான் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரா. சொன்ன உடனே சரஸ்வதி அம்மாவுக்கு அவ்வளோ ஒன்றும் சந்தோஷம் இல்லை. இந்த பைலா பற்றி தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு ஒன்று எழுதியிருக்காரு விஷ்ணு. அப்படியா, அதை விட நான் மேலாம் ஒன்று சொல்கிறேன். லக்ஷ்மி கொடுப்பதை விஷ்ணு நினைத்தால் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், சரஸ்வதி கொடுப்பதை எந்த கடவுளாலும் திரும்ப பெற்றுவிடவே முடியாது என்கின்ற வரத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னாரா. இப்போ நான் ரவிவர்மா ஓவியத்தை பார்க்குறேன். நம்ம மகாலட்சுமி நல்ல பத்மாசனம் போட்டு சப்ளாங்கால்னு சொல்லுவோம்ல, அப்படி போட்டுட்டு கம்பீரமாக உட்காந்துருக்க. நம்ம அம்மா சரஸ்வதி மட்டும் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படி உட்காந்துருந்தது. இந்த கால் மேலே கால் போட்டுட்டு ஏன் உட்காருதுன்னா அதுதான் கர்வம், வித்யா கர்வம். படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் புரியும். புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சிக்கல்லையே சிக்க மாட்டோம். அதற்காகத்தான் உலகத்தில் பெருமைப்பட வேண்டும் என்றால் நான் ஒன்று கேட்குறேன். நான் வருகிறேன் என்றவுடன் நீங்கள் எல்லோரும் இங்கே தங்கி இருக்கிறீர்களே, எதற்காக என்றால் உருவத்தை பார்ப்பதற்காக அல்ல, என் புத்தியை, நான் பெற்ற கல்வியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அதற்காக நீங்கள் எனக்காக காத்திருக்கிறீர்கள். செல்வத்துள் செல்வம், மிகப்பெரிய செல்வமான அந்த கல்வி செல்வத்தை அளிக்கக்கூடிய அந்த சரஸ்வதியின் வணக்கத்தை முன்வைக்கிறேன். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ என்று சொன்ன மகாகவி பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை இந்த அரண்மனையில் வைக்கிறேன். அந்த சரஸ்வதி இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஞானம் என்கின்ற பெரும் செல்வத்தை, கல்வி என்கின்ற பெரும் செல்வத்தை அளிப்பதற்கு சகலவிதமான உதவிகளையும் அருள்வாள் என்று பாரதியின் வார்த்தைகளில் உங்களுக்காக நான் பிரார்த்தனையை வைக்கிறேன். இப்போ நம்ம ராமாயணம்னு ஒன்று இருக்கு, நம்ம நாட்டில் இருக்கா? எல்லாருக்கும் தெரியுமா? மகாபாரதம்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? எல்லா கதையும் நமக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் தெரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ தெரியறதில்லை. என்ன தலையாட்டினா என்ன அர்த்தம்? ஏன்னா முதல்லலாம் நமக்கு அது சொன்னது பாட்டிமார்கள், தாத்தாமார்கள். தாத்தாக்களும் பாட்டிகளும் சொல்லி சொல்லி கதை சொல்லி வளர்ந்த பரம்பரை இன்னைக்கு நோ பாட்டிஸ், ஒன்லி ஆண்டிஸ். பாட்டியே இல்லை, ஒழிச்சிட்டாங்க பாட்டிகள் எல்லாம். தாத்தான்னு யாருமே இல்லை, எல்லாரும் வந்து அங்கிள்ஸ். இந்த மரபிலே கதைகள் எவ்வளவு முக்கியமானதுன்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். நான் நினைவு தெரிந்த காலம் முதல் ராமாயணத்தை மிக மிக விரும்பி வாசிக்கின்றவள். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று சொன்னார் கவியரசு கண்ணதாசன். நீங்க விநாயகரை பார்ப்பீங்கல்ல, விநாயகர் சதுர்த்தி இப்போ வந்ததில்ல. விநாயகருக்கு எத்தனை தந்தம்? எத்தனை தந்தம்? ஏகத்தந்தம். ஏகத்தந்தம் அவருக்கு. எப்படி ஒரு தந்தம்? இன்னொரு தந்தம் எங்க போச்சு? இன்னொரு தந்தம் உடஞ்சி இருக்கும். இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த தந்தம் உடஞ்சி இருக்கும். எப்படி உடஞ்சது தெரியுமா அந்த தந்தம்? பாருங்க, காலம் மகாபாரதம் என்கின்ற கதை சொல்ல வியாசரதை செய்யுளாக எழுத அவர் எழுதுகின்ற பொழுது எழுதுவதற்கு வந்து உட்கார்ந்தவர் விநாயகர். எல்லாம் கிடைச்சது அவருக்கு. ஓலைச்சுவடி கிடைச்சிருச்சு, சொல் கிடைச்சிருச்சு. வேகமா எழுதுறதுக்கு பேனா கிடைக்கல. உடனே என்ன பண்ணாரு? இந்த கையில வச்சு எழுதிக்கிட்டே இருந்தவர் பேனா சீக்கிரமா, காலம் இல்லையா, வேகமா சொல்லிட்டு போகுது. பேனா இப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்போது வேகம் பத்தலன் உடனே தன்னுடைய தந்தத்தை உடைத்து உடனே எழுதுகோலாக மாற்றி மகாபாரத கதை எழுதினார் என்று வரலாறு சொல்லுகிறது. யானைக்கு அழகு தந்தம்தான். தன் தந்தத்தை உடைத்தும் கூட நமக்கு மகாபாரதம் என்கின்ற மாபெரும் காவியம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த கடவுள் விநாயகர். நமக்கு எவ்வளவு வசதி தெரியுமா? இந்த சாமிகள் எல்லாம் நம்ம கொண்டாடுறோம்ல,
ஒவ்வொரு சாமி கட்டையும் ஒவ்வொரு ஆயுதம் இருக்கு, ஒவ்வொரு சாமி கட்டையும் ஒவ்வொரு அருள் இருக்கு. மனதால கோயிலுக்கு போய் அவர்களை வணங்குறோம் இல்லையா? அப்படி வணங்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் தான் பெண்களை இறை நிலையில் வைத்து போற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த இந்து மதத்தில் கிடைத்திருக்கிறது. பெண்களை மிக மிக உயர்ந்த நிலையில் வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதிலே 9 நாள் நவராத்திரி அம்மனுக்கு, ஒரே ஒரு ராத்திரி தான் சிவனுக்கு. நீங்க 1ன்னா நாங்க 9. பெண்களுக்கான அதிகாரம். தச அவதாரங்கள் வந்தது மனித சமூகத்தை மேம்படுத்துவதற்காக. அதில் 2 அவதாரங்கள், ஒன்று ராம அவதாரம், மற்றொன்று கிருஷ்ண அவதாரம். 2 அவதாரங்களும் நமக்கு மிகப்பெரிய காவியங்களை நாம் படிப்பதற்கு, நம் பரம்பரையாக நாம் புரிந்து கொள்வதற்கான வாழ்வியல் ரகசியங்களை நமக்கு சொல்லியிருக்கு. இப்போ பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்க. இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, இந்த கதை படிக்கிறோம், இந்த கதையில் எந்த கேரக்டர் உனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு கேட்போம் இல்லை? ராமாயணத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த கேரக்டர் எதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வேற ஏதாவது சொல்லுவேன், எங்கள் அம்மா வேற ஏதாவது சொல்லுவாங்க. மகாபாரதத்தை எடுத்து உனக்கு ஏதோ ரொம்ப பிடிச்ச பாத்திரம் அப்படின்னா அதில் பல ஆயிரக்கணக்கான பாத்திரங்கள் மகாபாரதத்தில் இருக்கு. இப்போ 2 காப்பியங்களையும் நாங்கள் இந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல ராமானந்த் சாகர் டிவியில் வந்த அந்த ராமாயணம் இருக்குல்ல, அது தொடர்ந்து சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். அதையும் மீறி அதில் இல்லாத மிகப்பெரிய நுணுக்கங்களை நான் கம்பராமாயணம் படித்து அறிந்திருக்கிறேன். கம்பர் நமக்குன்னே எழுதி வச்ச ராமாயணம் கம்பராமாயணம். இந்த கம்பராமாயணத்தெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதை படித்து பேசுகிறவங்களோடது கேட்டால் அவ்வளோ சுவையாக இருக்கும். டிகேசி தான் சொல்வார், இந்த ராமாயணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் மட்டும் ஏறிடப்படாது, ஏறினால ராமாயணத்தை படிக்கப்படாது அப்படிம்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் திண்டிவனத்தில் இறங்கணும், விழுப்புரத்தில் வந்து இறங்கிட்டேன் அப்படிம்பார். நம்மை மயக்கும் பாடல்கள் நிறைந்தது ராமாயணம். மகாபாரதம் இதனால் சாதாரணமான இலக்கியமா? திரௌபதி அம்மன் கோவில்கள் வைத்து வழிபடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 18 நாட்கள் கூத்து கட்டுகிறோம், 18 நாட்கள் 48 நாட்கள் விரதம் இருக்கிறோம், படுகளம் அமைக்கிறோம், பூமிதிக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாத்திரங்களையும் அந்த கடவுளர்களையும் நம்முடைய இரத்த நாளங்களில் எடுத்துக்கொண்ட மண் இந்த தமிழ்நாட்டு மண். ராமனையும் ராவணனையும் சீதையையும் மண்டோதரியையும் கொண்டாடுகின்ற மண். இந்த பக்கம் பார்த்தால் கிருஷ்ணனையும் பாஞ்சாலியையும் குந்தியையும் துரியோதனனையும் தர்மனையும் கொண்டாடுகின்ற மண் இந்த மண். இந்த பாத்திரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஏதேதோ வித்தைகளை காட்டித்தான் செல்கின்றன. நான் தீர்ப்புரையில் சொல்லுகிறேன், ஏன் இலக்கியங்கள் படிக்க வேண்டும், எதற்காக இந்த பாத்திரங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை இங்கே அமர்ந்து கேட்டீர்கள் என்றால் நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்வதற்கான சில கருத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கலாம். இப்போ இந்த பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? இதயத்தை கவர்ந்து நிற்கும், நின்று நிலைக்கும் இதிகாச பாத்திரம் எது? நான் இங்க நிறுத்துறேன். 2 பாத்திரமும் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா வில்லன், நம்ம நாட்டில் அது வில்லன் இல்லை, கொண்டாடுற பாத்திரம். இந்த 2 பாத்திரமும். நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறேன். இந்தியாவே ஒரு பக்கத்தில் போக தமிழ்நாடு மட்டும் ஏன் வேறு விதமாக சிந்திக்குது தெரியுமா? ஏன் சிந்திக்குது தெரியுமா? இந்த கேள்வியை கேட்டாங்க ஓஷோ கிட்ட. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க, அது எல்லாம் ஒருத்தங்க ஏற்றுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பாச்சா பலிக்க மாட்டேங்குது. ஏன்னா ஓஷோ சொன்னார், இந்த பூமி தான் பூர்வ குடிகளாகிய தமிழர்கள் வாழ்கின்ற பூமி. இவர்கள் இயற்கையோடு இருக்கக்கூடியவர்கள், எந்த திணிப்பிற்கும் அஞ்ச மாட்டார்கள். எதையும் எங்கள் மீது திணித்து விட முடியாது. நாங்கள் நம்பினால், நாங்கள் அதை எங்கள் இரத்த நாளங்களில் உணர்ந்தால் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் என்கின்ற வீர பரம்பரைக்கு உரியவர்கள் நம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள். அதனால்தான் இந்த 2 பாத்திரத்தை உங்க முன்னால கொண்டு வரும். ராமாயணத்தில்
இதயத்தில் நிற்கும் இதிகாச பாத்திரம் கும்பகர்ணன் என்று பேசுவதற்கு 2 பேர் வந்திருக்காங்க. இந்த 2 பேரை பார்க்க இல்ல, மகாபாரதத்தில் வர கர்ணன் தான் நம் நெஞ்சங்களை எல்லாம் அள்ளக்கூடிய பாத்திரமா இருக்குன்னு இவங்க 2 பேர் பேச வராங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? சினிமா பாடல்களையும் நகைச்சுவை பேச்சையும் கேட்டது போதும், கொஞ்சம் இலக்கியம் கேட்கலாம், கொஞ்சம் இதிகாசம் கேட்கலாம், நம்முடைய மரபுகளை கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்ளலாம் என்று நம்பி உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களை நான் வணங்குகிறேன். உங்களை நம்பி இந்த 4 பேரையும் ஒப்படைக்கிறேன். சரியா? அதே மாதிரி இந்த 4 பேருக்கும் சொல்லிக்கிறேன், உங்களை நம்பி இவங்கள ஒப்படைக்கிறேன். கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கிறோம், கலைச்சிராது, இன்ட்ரெஸ்டாக பேசுங்க. வீட்டுக்கு ஏதேனும் அவர்கள் தன் குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் சொல்லுகின்ற செய்தியை, ஏன் கும்பகர்ணன் என் மனதிலே நின்று நிலைத்திருக்கிறான், யார் இந்த கும்பகர்ணன், கும்பகர்ணன் என்று ஏன் அவனுக்கு பெயர் வந்தது, ராவணனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அவன் மக்களின் மனதை எந்த செயல்களினால் வென்றிருக்கிறான் என்பதனை இந்த 2 பேரும் நம் மனதிலே பதிய வைக்க வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்கள். நான் இப்படி சொல்கிறேன், ராமாயணத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஜென்மம் பத்தாது. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்கிறான். 10,000 கவிதைகளை படித்தால்தான் கும்பனை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் எதுவுமே வாசிக்காமலேயே அந்த கும்பகர்ணனை வார்த்து எடுத்து உங்களுடைய உள்ளங்களில் செலுத்துவதற்காக 2 பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலே வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பாலு ஆனந்தன் ஒரு தம்பி, நான் இன்றைக்குத்தான் மேடையில் அவருடைய பேச்சை முதலாக உங்களைப் போலவே கேட்கப் போகிறேன். ஒருவேளை நீங்கள் அவருடைய பேச்சை கேட்டு இருக்கலாம். நான் முதலில் கேட்கப் போகிறேன். பேச்சுலகில் நல்ல பேச்சாளர்களுக்கான இடம் இன்னும் காலியாகவே இருக்கிறது. நிறைய இளைஞர்கள் வர வேண்டும். எங்களுக்கு முன்னோர்கள் எப்படியெல்லாம் பேச்சு பற்றிய கலைகளை சொல்லித்தந்தார்களோ அடுத்த தலைமுறை அந்த சூசகங்களை தெரிந்து கொண்டு முன்னேற வேண்டும் என்ற கருத்தியல் கொண்டவள் நான். பாலு ஆனந்தனை வருக வருக என வரவேற்கிறேன். அவரை இதயத்தில் நின்ற பாத்திரம் கும்பகர்ணன் தான் என்று பேசுவதற்காக அழைப்பதற்கு முன்னால் என்னுடைய தம்பி சிவ சதீஷ் குமார் அவர்கள், இவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் பரம்பரையுடன் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வளர்ப்பை இணைத்து கொண்டவர். எல்லா இளைஞர்களும் வேறு வேறு திசையில் தன்னுடைய பேச்சை கொண்டு செலுத்தும் பொழுது அவ்வை நடராஜன் அவர்களுடனும் நம்முடைய சுகி சிவம் ஐயா அவர்களுடனும் சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுடனும் இணைந்து நின்று கைகோர்த்து அந்த மரபின்படி பேசி கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் கண்ணியில் இளம் பேச்சாளர்களில் மிக முக்கியமானவர் பேராசிரியர் சிவ சதீஷ் அவர்கள் கும்பகர்ணனே என்று பேசுவதற்கு வந்திருக்கிறார். இங்கே 2 பேர் பேச வந்திருக்கிறார்கள். அதிலே கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய திருமதி ஹேமா மாலினி அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களுடைய பேச்சையும் நான் இதற்கு முன்னால் கேட்டது இல்லை. அவர் மிகச்சிறப்பாக பேசுவார் என்கின்ற நம்பிக்கையில்தான் அரண்மனை நிர்வாகம் அவரை இந்த பட்டிமண்டபத்தில் பேச்சாளராக வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. அவர் கர்ணனே என்று பேச வருகிறார். பெண்கள் எப்பொழுதும் பேச்சுத்துறையில் வருவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன், என்ன காரணம்னா 2 காரணம்தான். எங்கே போனாலும் பொம்பளை பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுங்கிறத சுமந்துக்கிட்டே போகணும். 1. 2 என்னென்னா, ஆண்கள் சாதாரணமாக புலம்பெயர்ந்து வந்துடலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போயிடலாம். ஆனால் ஒரு பெண் தன்னுடைய வீடு, தன் பணி கடமைகளை எல்லாம் விட்டு இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்து பெயர்ந்து வருவது என்பது மிக மிக அரிதான ஒரு விஷயம். அவருடைய சொந்த ஊர் எது என்று எனக்கு தெரியாது. சிவகங்கையில் அவர் பேசுகிறார். ஒருவேளை சிவகங்கையில் அவர் பேசுவதை பார்க்கக்கூடிய மக்கள் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய நாடுகளிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருக்க பிற மாநிலங்களிலும் பேசுவதற்கு அழைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு வரக்கூடும். அவர் அப்படியான வாய்ப்புகளையும் எடுத்து செலுத்துகின்ற அளவில் இந்த மேடையில் பேச வேண்டும் என்ற என்னுடைய ஆர்வத்தை நான் காட்டிக்கொள்கிறேன். அடுத்ததாக பேச வருபவர் நம்முடைய உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு MP நாதன் அவர்கள்.
இலக்கிய செல்வர் என்று அன்போடு பெரியவர்களால் அழைக்கப்படுகின்றவர், சட்டத்திலே வல்லுனர். இப்பொழுது சட்டத்தில் பேச்சுரிமை குறித்து முனைவர் பட்டம் பெற இருக்கிறார். பல்வேறு விதமான எழுத்து ஆளுமையை கொண்டிருக்கக்கூடியவர். கவிதைகளையும் ஆய்வு நூல்களையும் சரி நிலையில் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவர் பேசினால் சொல்லுவார்கள் இல்லையா, கிருஷ்ணன் கையில் குழல் எடுத்தான்னா உலக உயிர்களே மயங்கும் என்று. அப்படி அவர் சொல்லெடுத்து பேசினால் உலக உயிர்கள் மயங்குகின்ற அளவிற்கு சொல்லெடுத்து பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவர் அரசாங்கத்திலே வழக்கறிஞராக 13 ஆண்டுகள் பணியாற்றியவர். மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். என்னை கேட்டால் நான் தமிழ் வழியில் படித்தவள், தமிழ் படித்தவள். தமிழ் படித்து தமிழை முன்னேற்றம் செய்கின்றவர்களை காட்டிலும் இந்த சமூகத்தில் மிக முக்கியமானவர்களாக நான் கருதுவது நிர்வாகத்திலும் மருத்துவத்திலும் பொறியியலிலும் இப்படி வழக்குரைஞர்களாக இருக்கக்கூடியவர்களும் தமிழை கையில் எடுத்து தமிழை அதிகாரத்திலும் பொருளாதாரத்திலும் முன்னிற்க வேண்டும் என்கின்ற கொள்கையிலே உறுதிப்பட்டவள் நான். அந்த நிலையில் நான் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான பேச்சாளர் வழக்கறிஞர் MP நாதன் அவர்களை கர்ணனே என்கின்ற தலைப்பில் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். இப்போ ட்ரெயின் தொடங்குது, சைரன் ஒலிச்சாச்சு, சின்ன ஸ்டேஷனில் நிற்காது, வேகமாக போகிற எக்ஸ்பிரஸ் 10 நிமிடங்கள் முதலில் பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு அளிக்க போகிறது. நான் ஒன்று சொல்கிறேன், நான் கர்ணனா கும்பகர்ணனா நான் ஏதோ நினச்சிக்கிட்டு வரல. நீங்கள் எல்லாரும் யாருக்கு அதிகமாக கை தட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் தீர்ப்பு. உஷாராக இருங்க. 2 பேருக்கும் தட்டுனீங்கன்னா அப்புறம் நானாக பார்த்து ஏதாவது கொடுக்கணும். முதல் பேச்சாளராக எம்மையெல்லாம் மகிழ்விக்க வரும்படிக்கு திரு பாலு ஆனந்த் அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, 7 கடல் அவள் வண்ணமடா என்றான் பாரதிதாசன். அந்த வரிகளுக்கு இணங்க சமூக பணியையும் கல்வி பணியையும் திறமாக செய்து வரக்கூடிய மேதகு ராணி மதுராந்தக நாச்சியார் அவர்களுக்கு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு என்னுடைய முதல் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கண்ணதாசனை கொடுத்த ஊரும் கம்பனுக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த மண்ணிலே நான் பேசுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மையார் சொன்னதை போல வேலு நாச்சியாருடைய ஆசி எங்களுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த தலைப்பிற்குள்ளாக வருகிறேன். அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு தான் உன்னுடைய பேச்சை கேட்க போகிறேன் அப்படின்னு. அங்கு விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சிலே பேசிய போது அங்கும் எனக்கு அம்மா தான் நடுவர், இந்த பட்டிமன்றத்திலும் அம்மா தான் எனக்கு நடுவர். அதாவது 3 வருஷத்துக்கு பின்னால சின்ன பிள்ளையா பார்த்தேன்னா இப்போ தாடி கீடி வளர்ந்து வேஷ்டிலாம் கட்டிக்கிட்டு பெரிய பிள்ளை மாதிரி நிற்கிறான். தலைப்பு பாருங்க, இதயம் வென்ற இதிகாச பாத்திரம் ராமாயணத்தினுடைய கும்பகர்ணன் என்று பேசவிருக்கிறேன். எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கும்பகர்ணனை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க? யாராவது ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, என்னடா நீ கும்பகர்ணன் மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு உறக்கத்திற்கு ஊமையாக்கப்படக்கூடிய ஒரு பாத்திரம், ஒரு ஊமை பாத்திரம் தான் கும்பகர்ணன். ஏன் அப்படின்னு கேட்டால், பெரும்பாலான நபர்களுக்கு அவனை உறங்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் தெரியும். 6 மாதம் சாப்பிட்றான், 6 மாதம் தூங்குறான், நல்ல ராஜ வாழ்க்கை அப்படின்னு பொறாமைப்படக்கூடிய ஒரு பாத்திரமாகத்தான் கும்பகர்ணனை நமக்கு நம் கதைகளிலே சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மரணம் நிகழும் என்று தெரிந்தும் போருக்கு சென்ற 2 பாத்திரம், ஒன்று இங்கு கும்பகர்ணன், மற்றொன்று அங்கே கர்ணன். அதிலே எந்த விதத்திலே கர்ணனை விட கும்பகர்ணன் இதயத்திலே நுழைந்திருக்கிறான் என்று கேட்டால், கும்பகர்ணனுக்கு ஒரு பின்புலம் உண்டுங்க. யாருங்க கும்பகர்ணன் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியும். பிரம்மாவினுடைய பேரன், குபேரனுக்கு பங்காளி, ராவணனுடைய தம்பி, சூர்பனகைக்கும் விபீஷணனுக்கும் அண்ணன் அப்படின்னு ஒரு உறவு முறையில் நம்மால் சொல்லிவிட முடியும். இந்த கும்பகர்ணன் பற்றி நிறைய நபர்களுக்கு அவனுடைய தன்மை என்ன, அவனும் அரக்கன் தானே,
ராவணனோட சேர்ந்து தானே இருந்தான் அப்படிங்கிற ஒரு பொது புத்தி தான் இருக்கு. ஆனா அவனுடைய வீரம் எத்தகையது, அவனுடைய விவேகம் எத்தகையது அப்படிங்கிறத கம்பனை படித்தவர்கள் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியான ஒரு பாத்திரம் தான் இந்த கும்பகர்ணன். இந்த கும்பகர்ணனை பத்தி சொல்றப்ப பிரம்மா கிட்ட வரம் கேட்க போகிறார். பிரம்மா கிட்ட வரம் கேட்கறக்காக கடும் தவம் இருக்கிறான். தவம் இருந்தா வரம் கொடுத்துதானே ஆகணும். என்ன வரம் கேட்குறாங்களோ அதை கொடுக்கணுமா இல்லையா? அதுதானே சாமிக்கு அழகு. ஆனா பிரம்மா என்ன பண்ணாரு தெரியுமா? கும்பகர்ணன் நித்தியத்துவத்தை வரமாக கேட்கிறான். எப்போதும் இருக்கக்கூடிய நித்தியத்துவத்தை வரமாக கேட்கணும்னு நினைச்சு வச்சிருக்கிறான். அந்த நேரத்தில் இந்திரன் முதலானவர்களுடைய சூழ்ச்சியின் காரணமா என்ன நடக்குதுன்னா நித்திரை வரம் கேட்டு விடுகிறார். அதனால தான் 6 மாதம் தூங்குறதும் 6 மாதம் விழித்திருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இந்த கதாபாத்திரம் வருகிறது. இவனுடைய தன்மையை சொல்றப்ப ரொம்ப அழகா கம்பன் சொல்றான். கடல்ல குளிக்க போவானங்க, ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான உருவம். கடல்ல குளிக்க போறப்ப கடல் அவனுடைய இடுப்பளவுக்கு தான் இருக்குமா, தண்ணி பத்தாதான். என்ன செய்வானா, ஆகாயத்தில் போகக்கூடிய கங்கை இருக்கு இல்லையா, ஆகாய கங்கை பகீரதி, அதை அப்படியே தட்டி விடுவானா. உடனே அப்படியே மழை மாதிரி வருமா. முதலில் ஷவரில் குளித்தது யார் அப்படின்னா கும்பகர்ணன் தான் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமையான பாத்திரம் இந்த கும்பகர்ணன். அவன் என்ன சொல்றான், முதலில் இந்த கும்பகர்ணன் எங்கே வருகிறான் அப்படின்னு கேட்டா, ராவணன் சீதையை கடத்திட்டு வந்துட்டான். அதுக்கும் கும்பகர்ணனுக்கும் சம்பந்தமே இல்லை. மந்திர ஆலோசனை நடக்கிறது. அந்த மந்திர ஆலோசனைக்கு முதலாக கும்பகர்ணன் வருகிறான். இப்படி வரக்கூடிய நேரத்திலேயே அவன் சொல்றான், புலம்பி தவிக்கிறான் ராவணன். ஒரு குரங்கு வந்து இலங்கைய கரங்கு கால் புகான்னு சொல்லி வச்ச காற்று கூட புக அனுமதி வாங்கக்கூடிய இலங்கையை எரிச்சிட்டு போயிருக்கு அப்படின்னு புலம்புறான். இதுக்கு மேல நான் இருக்கணுமா, என்னுடைய உடல் மட்டும்தான் இருக்கு, உயிர் இல்லை அப்படின்னு புலம்பி தவிக்கிறான். அப்பதான் ராவணனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பாத்திரமாக கும்பகர்ணன் வருகிறான். என்ன சொல்றான் தெரியுமா, உடல் இங்க இருக்கு, உயிர் இல்லைன்னு சொல்றியே, அதை விட உனக்கு அசிங்கம் வேற எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்கிறான். கேட்கிறப்ப என்ன சொல்றான் தெரியுமா, நீ அயன் முதற் குலம் இதற்கு ஒருவன் நின்றாய், 1000 மறைபொருள் உணர்ந்து அறிவமைந்தாய், தீயினை நயப்புறுதல் செய்வினை தெரிந்தாய், ஏயினை உரத்தகைய இத்தகையோ அப்படின்னு பேசுறான். நீ பிரம்மனுடைய குலத்தில் வந்தவன், 1000 மறைகளை நன்றாக கற்று உணர்ந்தவன். அப்படி இருந்தும் கூட ஒரு குரங்கு நாட்டை எரிச்சிருச்சேன்னு கவலைப்படுறேன். நன்னகர் அழிந்தன அணிந்தனை, எல்லா விஷயத்திலும் வெக்கப்படுறியே, நீ எதுக்கு வெக்கப்படணும் தெரியுமா அப்படின்னு பேசுறான். அடுத்தவன் பொண்டாட்டியை கடத்தி வந்து வச்சிருக்கிறியா, அதுக்கு தான் நீ வெக்கப்படணும்னு அண்ணனுக்கு நன்றி உணர்வு சொல்லக்கூடிய, அண்ணனாக இருந்தாலும் தப்புனா தப்புதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக தான் கும்பகர்ணன் இருக்கிறான். ரொம்ப அழகா ஒரு இடத்துல பேசுறாங்க, பேசுவது வீரம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை, நன்று நமக்கொற்றம் அப்படிங்கிறான். ஏண்டா வீரத்தை பத்திலாம் பேசுற, நம்ம அரசாங்கத்தினுடைய சிறப்பை பத்தியெல்லாம் பேசுற, ஆனா காமத்தை கை கொண்டு வச்சிருக்கிறியே, அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டு வச்சிருக்கிறியே, நல்லா இருக்கு நம்ம அரசாட்சி அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கு இருந்தது? கும்பகர்ணனுக்கு மட்டும்தான் இருந்தது. வேற அந்த உரிமையும் திறமையும் அங்கிருந்த வேறு எந்த பாத்திரத்துக்கும் இல்லை. சரி, இப்படி சொல்லிட்டு போயிட்டானா, போய் தூங்க போயிட்டான். போயிட்டு போர் நடக்குது. ராவணன் முதல் நாள் போருக்கு சென்று திரும்புகிறான். எப்படி திரும்புகிறான்? ராவணனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட ராவணன் எப்படி வந்தார்? ரொம்ப அழகா கம்பர் சொல்றாருங்க, வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் எல்லாம் விட்டு வீரத்தையும் களத்திலே போட்டு வருகிறான். வெறுங்கையோட வந்து நிற்கிறான். அவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை யாரு தெரியுமா? கும்பகர்ணன் மட்டும்தான். தம்பி இருக்கிறான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அந்த பழமொழியை யார் இங்க சொல்லி கொடுத்தது? எங்கள் அணியில் இருக்கக்கூடிய கும்பகர்ணன் தான். ரொம்ப அழகா என்ன பண்ணா தெரியுமா? எந்திரிக்கிறதுக்கு அவனை எழுப்புறதுக்குள்ள பட்ட பாட கம்பன் ரொம்ப அழகா சொல்லுவான். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் கிங்கணர்கள் போய் எழுப்புறாங்க. எழுப்புறப்ப எழுப்ப முடியல, உடனே பாடுறாங்களா, உங்கள் மாய வாழ்வெல்லாம் இதோட அழிஞ்சு போதுரா அப்படின்னு பின்னோக்கு யுத்தியாக இதை சொல்லி வைத்தவன் கம்பன். அவ்வளோ அழகா அந்த உலக்கை குத்துற மாதிரியே இருக்கும் அந்த பாடல் சொல்றப்பயே. அப்படிப்பட்ட பாடலோடு எடுக்கிறான் கும்பகர்ணன். கும்பகர்ணனுடைய அளவுக்கு ராவணன் இடுப்பளவு தான் இருப்பான், அவ்வளோ உயரம் கும்பகர்ணன். அப்படியே நேராக அண்ணனை பார்க்க வருகிறான். வரக்கூடிய இடம் ரொம்ப உணர்ச்சிவயமான இடங்க. ராவணன் ஒண்ணுமே பேசலை கும்பகர்ணன் கிட்ட. அணிகலன்களை எல்லாம் அணிவிக்கிறான், போர் அணிகலனை எல்லாம். அப்ப என்ன அர்த்தம்? நீ போருக்கு போகணும்னு அர்த்தம். எதுவுமே சொல்லலை. அணிவித்தவுடன் அவன் கேட்கிறான், சானகியுடைய துயரம் இன்னுமா முடியலன்னு கேட்கிறான்.
நம்ம நல்லா பாருங்க, தூக்கத்துக்கு நம்ம தூங்க போறப்ப எதை நினைக்கிறோமோ அதை தான் கனவுலேயே வரும் இல்லையா? அது மாதிரி எந்திரிக்கிறப்ப அவனுடைய கனவு எதுவாக இருக்கிறது? சீதையினுடைய விடுதலை அவனுடைய கனவாக இருக்கிறது. எந்திரிச்சு இன்னுமா சீதையை விடலை, இப்பவும் சொல்றேன், ஒன்றும் கெட்டு போகலை, போய் சரணாகதி அடைவோன்னு பேசுறான், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல்ல அவன் ஒரே ஒரு விஷயம் சொல்றான், மேகநாதன் இருக்கிறானே உன்னுடைய பையன், அவனையாவது விட்டு வை, நான் போறேன், போருக்கு போறேன். மகன் ஒரு பிள்ளையை கடத்திட்டு வந்துட்டான்னு அப்பன் போருக்கு போனா பரவாயில்ல, அப்போ ஒரு பிள்ளையை கடத்திட்டு வந்துட்டான்னு மகன் போருக்கு போய் அழியணுமா? வேணான்னு பேசுறான் கும்பகர்ணன். ஆனா செய் நன்றிக்காக போறாங்க. அவன் ரொம்ப அழகாக ராவணன் ஒரு வார்த்தையை சொல்றான், போய் சாப்பிட்டு தூங்கு போ அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே நான் போறேன், ஆனா திரும்பி வருவேன் நம்பாத, எல்லா பக்கமும் உனக்கு வெற்றியை கொடுத்தவன் நான் தான், ஆனா இந்த போர்ல இருந்து நான் திரும்பி வருவேன் நம்பிராத அப்படின்னு சொல்லிட்டே போறான். போகக்கூடியவன் அந்த போகக்கூடிய இடத்துல வீடனன் பார்க்கிறான், அண்ணனை போர்க்களத்துல விபீஷணன் பார்க்கிறப்ப வால்மீகி வைக்காத ஒரு இடத்தை கம்பன் வைக்கிறார். போய் பேச போகிறான் வீடனன். ஏண்டா நீங்க வர? விபீஷணனை பார்த்து கேட்கக்கூடிய இடம். தம்பி நீயாவது அங்க நல்ல நிலையில இரு, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் இரு, நீ இந்த பக்கம் வந்துடாத அப்படிங்கிறான் கும்பகர்ணன். ஏன் சொல்றான் தெரியுமா? அவன் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றான், எப்படியும் நாங்கள் அழிவது திண்ணம், நாங்கள் இறந்து போயிடுவோம், எங்களுக்கு எள்ளும் தண்ணியும் வாய்க்கவாவது நீ உயிரோட இருக்கணும், நீ அந்த பக்கம் இருன்னு சொல்றான். இந்த கும்பகர்ணன் ரொம்ப அழகா ஒரே விஷயத்துல சொல்லி முடிக்கிறேங்க. அவன் ரொம்ப அழகா சொல்றான், நீ வந்தன்னா உனக்கு அரியணை கொடுப்பான், ராமன் உனக்கு அரியணை கொடுப்பான். டே, அண்ணனை கொன்னவன் கொடுக்கக்கூடிய அரியணை எனக்கு தேவையில்லைன்னு சொன்னவன் கும்பகர்ணன். ஏண்டா அண்ணன் உயிரோட இல்லாம கீழே கிடக்கிறப்ப, அத்தனை ஆயிரம் போர் வீரர்கள் கிடக்கிறப்ப அவன் கூட பிறந்தவன் ஒருத்த இல்லைன்னா அவனுடைய வீரத்துக்கு என்னடா அழகுன்னு பேசுறான். அந்த இடம்தான் ரொம்ப அழகா ராவணன் அப்படியே ஒரு பார்வை பார்க்குறான் அவனுடைய கோட்டையை. அங்கு அழுகை, இங்கு புலம்பல். ஒரு தம்பி நல்லா இருக்கணும், அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா? நல்லா பாருங்க, அப்பாவோ அம்மாவோ தவறிய வீட்டில் ஒரு பிள்ளை அந்த தலையெடுக்கும், நான் பார்த்துக்கிறேன் குடும்பத்தை அப்படின்னு. அப்படியான உறவு முறையோடு வளர்ந்த நாம் நினைக்க வேண்டிய கதாபாத்திரம் யாருன்னா கும்பகர்ணன் தான். அவன் ஒரு தேவதைங்க. இந்த தேவதைன்னு சொன்னா வெள்ளை உடை எடுத்துக்கிட்டு அப்படியே சிறகு வீசிக்கிட்டு பெண்களாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண், அந்த தேவதைக்கு பாலினம் கிடையாது, அந்த தேவதைக்கு எந்த ஒரு உருவ அமைப்பும் கிடையாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் ஒரு தேவதை. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவாக முடிவு செய்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு தாய்மை உணர்வோடு இருந்தவன் இந்த கும்பகர்ணன். இறக்கும் போதும் எப்படி இருக்கிறான்? தன்னுடைய எதிரி நாட்டு படையின் மேலே விழுகிற மாதிரி இறக்குறான். அப்படிப்பட்ட செய்நன்றி உடைய கும்பகர்ணன் ஏன் மனிதனுடைய பாத்திரத்தில் நிற்கிறான் தெரியுமா? எல்லாருக்குள்ளேயும் கும்பகர்ணன் மாதிரியான ஒரு தாய்மை உணர்வு இருக்கிறது, கும்பகர்ணன் மாதிரியான ஒரு தேவதை உணர்வு எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. அதுக்கான சூழல் வரும்போது தக்க நேரத்தில் வெளிப்படுத்தும். ஒரே ஒரு கேள்வியை சொல்லி முடிக்கிறேன். ஏன் கர்ணன் இவங்க பேசுறாங்களே, கர்ணன் தன்னுடைய கவச குண்டலத்தை இந்திரனுக்கு கலட்டி கொடுக்கும் போது துரியோதனன் கிட்ட கேட்டானா? அங்க நாட்டு அரசனுடைய பதவியை கொடுத்தது துரியோதனன் தானே. ஒரு தடவையாவது துரியோதனன் கிட்ட கேட்டானா? இல்ல குந்தி தேவி வந்து வரம் கேட்டாளே, நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு, துரியோதனன் கிட்ட கேட்டானா? இல்ல வந்து பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர யாரையும் வதைக்க மாட்டேன்னு ஒரு வரம் கொடுத்தானே, துரியோதனன் கிட்ட கேட்டானா? கண்ணபெருமான் கடைசியாக அந்தர ரூபத்தில் வந்து உன்னுடைய செய்நன்றி எல்லாம் உன்னுடைய புண்ணியத்தை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடுன்னு கேட்டாரே, தனக்கு அங்கதேச பதவியை கொடுத்த துரியோதனன் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னானா? இல்லை, ஒருபோதும் கர்ணன் செய்நன்றிக்கு சிறிது வலுவிதான் இருக்கின்றான். ஆனால் செய்நன்றிக்கும் செய்கர்மத்திற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் மக்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பாத்திரமாக என்றும் நிலைத்திருப்பது ராமாயண கும்பகர்ணனே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பகர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே வந்து எனக்கு யார் எந்த பேச்சாளரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நான்லாம் அப்படி தான் வளர்ந்தேன். ஒரு டாபிக் கொடுத்துட்டோம்னா அந்த டாபிக்ங்கிறது ஒரு கோர்ட் மாதிரி, நீங்கள் ஃபுட்பால் கையில் வச்சிருக்கிற மாதிரி, பால் வந்து கோர்ட் தாண்டி போவே கூடாது, டாபிக்குள்ளே நின்று பேசணும். நம்மளில் பல பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்படியே சுற்றி காட்டிட்டு ஊரெல்லாம் சுற்றி காட்டிட்டு கொஞ்ச நேரத்தில் பாலில் வச்சு இப்படி தட்டிட்டு வெளில வந்துடுவாங்க. அப்படி இல்லை. பாலு ஆனந்தன் வந்து அந்த கும்பகர்ணன்ற கேரக்டரை வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிருக்காருன்றது தெரியுது. அவருக்கு எங்கிருந்து தொடங்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருந்தது, ஆனால் அவர் முடிக்கும் பொழுது ரொம்ப அழகாக முடிச்சிருக்கார். எனக்கு வந்து இப்படி சொல்கிறேன், உங்களுடைய கவனத்திற்காக சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்க எப்படி வளரணும் தெரியுமா? கும்பகர்ணன் மாதிரி வளரணும். ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா?
கும்பகர்ணன் வந்துட்டான். கும்பகர்ணன் நிற்கிறான். கும்பகர்ணனை பார்க்கிறார் ராமர். இப்படி பார்க்கிறார். கம்பர் எழுதுறார், தோளோடு தோள் தொடர்ந்து நோக்கின் நாள் பல செல்லுமாம். ஒரு தோல்ல இருந்து இன்னொரு தோல் பார்க்கறதுக்கே பல நாள் ஆகுமா. அவ்வளோ பெரிய உருவம், இப்படி சொல்ல முடியுமா? அவ்வளோ பெரிய உருவம். அவனை பார்த்த உடனே நான் சொன்னால உங்க பிள்ளை அப்படிதான் வளரணும்னு. ராமன் சொன்ன முதல் சொல் என்ன தெரியுமா? யார்ரா இவன், யார்ரா இவன். நான் முதல்ல மேடையில் பேசும்போது இன்றைக்கு மிக வெற்றிகரமான பேச்சாளராக இருக்கக்கூடிய என்னுடைய மூத்த தலைமுறை, நான் சிறிய பிள்ளையாக நின்று பேசுகின்ற பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் எனக்கு சொன்னது, யார்ரா இவ இப்படி பேசுறா. முளையிலேயே தெரியும் அது யாருன்னு. அவன் இன்னும் போருக்கே வரல, அவன் சும்மா நிக்கிறான். நிக்கிறத பார்க்கும் போதே ராமன் கேட்டான், யார்ரா இவன். அந்த மாதிரி தன்னுடைய என்ட்ரி கொடுத்தவன் கும்பகர்ணன். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர், தன் அண்ணனுக்காகவே வாழ்ந்தவன், தன் இனமானம் காத்தவன், அவன்தானே நமக்கு நிற்கிறான். ஆனா தலைப்பு செய் நன்றி அப்படிங்கிறது இல்ல பாலு, இதயத்தில் நிற்கிறது. அண்ணனுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது என்னன்றத அப்புறமா பார்த்துக்கலாம். கும்பகர்ணன் அண்ணனுக்காக வாழ்ந்தவன். கர்ணன் இருக்கான்ல, அண்ணனா வாழ்ந்தவன். அவன் அண்ணன், பஞ்ச பாண்டவர்களுக்கு அண்ணன். அண்ணன்னா யாருன்னு அவனுக்கு தெரியாது. தம்பிகளோடு அவன் வாழவே இல்லை. அதனால இவர்களோடு அந்த குணத்திலே கும்பகர்ணனுக்கும் கர்ணனுக்கும் போட்டியே கிடையாது. நான் இளம் பிள்ளை முதலாகவே ராமாயணத்தை பேசுகின்றவள் தான். ஆனா என்னன்னு தெரியல, கிருஷ்ணன்கிற பாத்திரத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஈர்ப்பு எனக்கு கர்ணன் பாத்திரத்தில் உண்டு. கர்ணன் அபரிமிதமான ஒரு பாத்திரம். என்ன காரணத்திற்காக அவன் நம்ம நெஞ்சில நின்னா? இதுதான் கேள்வி இன்னைக்கு. உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் கும்பகர்ணனை அதிகம் இதயத்தில் வைத்திருக்கிறார்களா, கர்ணனை அதிகம் இதயத்தில் வைத்திருக்கிறார்களா? இது ஒரு கேள்வி வருது. சரியா? இப்போ கும்பகர்ணனை பற்றி நான் பேசலை, அவர் பேசின உடனே கொஞ்சம் பேசினேன். இப்போ கர்ணனை பற்றியே நான் பேச போறதில்லை. இவர்கள் பேசி முடித்ததற்கு பிறகு நான் கர்ணனை பேசுவேன். இப்பொழுது கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய திருமதி ஹேமா மாலினி அவர்கள் கர்ணன் தான் இதயத்தில் நின்ற பாத்திரம் என்று பேச வருகிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். சொல்லோடும் சுவையோடும் சுதிபாடும் செந்தமிழே, உன்னை சுவையாக நான் பேச துணையிருந்து நீ அருளே. ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே மெருகேற்றி தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டிருக்கும் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு என் பணிவான வணக்கத்தினை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த அருமையான வேளையிலே நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய மேதகு ராணி அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தினை பதிவு செய்து கொண்டு, நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய மொழியரசி அம்மாவிற்கும் சக பேச்சாளர்களுக்கும், ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வினை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களாகிய உங்களுக்கு என் பணிவான வணக்கத்தினை பதிவு செய்து கொள்கிறேன். யார் இதயம் வென்ற இதிகாச பாத்திரம்? 1000 இருந்தன போதி மரங்கள், ஆனால் ஒருவனே புத்தனானான். 1000 பேர் உதவிகள் செய்தாலும் தர்மத்தின் தலைவன் என்று அடையாளப்படுத்தப்பட்டவன் இந்த உலகத்திலே பாரத கர்ணன் ஒருவன் மட்டுமே. அதனால் தானே இன்று மக்களினுடைய மனதை வென்று நிற்கிறான். யார் இந்த கர்ணன்? பாரத கர்ணன். ஆற்றலிலே காற்றை போன்றவன், வேகத்திலே நெருப்பை போன்றவன், சீற்றத்திலே கடலை போன்றவன். 5000 ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் மாவீரன் மட்டுமல்ல, அவன் ஒரு சகாப்தம். ஒரு மனிதனுக்கு உண்மையான சந்தோஷம் என்பதற்கு இலக்கணம் கொடுத்தவன் பாரத கர்ணன். உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது பிறரிடம் வாங்குவதில் அல்ல, கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி என்று சொல்லி வாழ்ந்து காட்டிய ஒரு அருமையான பாத்திரம் யார் என்று சொன்னால் பாரதத்தில் வரக்கூடிய கர்ணன் தான். அவ்வை பாட்டி அழகாக சொல்வார்கள், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று துவங்கிய அவ்வை
கொடையும் தயையும் பிறவி குணம் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால், ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய பண்பு என்பது அவனுடைய பிறவியிலே வர வேண்டும் அப்படின்னு பதிவு பண்றாங்க. ஒரு சமயம் என்ன பண்றாருன்னா, குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த கர்ணன் என்ன பண்றார் அப்படின்னா, குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வான்வெளியிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய கந்தர்வன் அழகாக இருக்கிறது இந்த குழந்தை, தூக்கி கொஞ்சலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 கைகளை நீட்டி வான்னு சொல்லும் பொழுது 2 வயது கூட நிரம்பாத கர்ணன் நம்மளிடத்துல ஏதோ கேட்குறாங்கன்னு சொல்லி தன் காதில் இருந்த குண்டலத்தை அந்த வயதில் கலட்டி கொடுக்கிறான்னா, கொடை என்பது அவருடைய பிறவி குணமாக இருக்கிறது. இதை நாம் மறுக்க முடியாது. எத்தனையோ பெயர்கள் உண்டு, அத்தனை பெயர்களிலும் மிகவும் சிறப்பு பெற்ற அவருடைய பெயர் என்ன தெரியுமா? ஹேமமாலினி, ஒரே ஒரு டவுட்டு. 2 வயசுலயே குண்டலத்தை கொடுத்துட்டான்னா அப்போ போர்க்களத்துல கழட்டி கொடுத்தானே அது என்னது? ஒரு குண்டலத்தை கலட்டி கொடுக்கிறார். ஓ, ஒரு குண்டலத்துல தான் இருந்தாரா அவ்வளோ காலமோ? சரி. அது மட்டுமல்ல, ஒரு சின்ன பழமொழி சொல்லுவார்கள், விதையொன்று போட்டால் சுரையன்றா முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பிறவியிலேயே அவருடைய கொடை உள்ளத்தை நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்ல, மற்ற கதாபாத்திரங்களை போல அல்ல கர்ணன் என்பவன். அதாவது தொட்டில் குழந்தையாக இல்லாமல் படகு குழந்தையாய் நதியிலே போக பணிக்கப்பட்டவன் கர்ணன். விரீஷன் என்ற பெயருக்கு 100% பொருத்தமானவன். காரணம் என்ன தெரியுமா? விரீஷன் என்பதனுடைய பொருள் பேச்சில் உண்மையுள்ளவன், கொடுத்த வாக்கினை காப்பாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன் அப்படின்னு சொல்லலாம். கடவுளினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்க்க வேண்டாம், பாரத போர் நடக்க வேண்டாம் என்று அத்துணை பேர் சொன்ன பிறகும் துரியோதனன் எதிர்கொண்டான் என்று சொன்னால் அதற்கு பின்புலமாக நின்றவர் யார் என்று கேட்டால் நிச்சயமாக பாரத கர்ணன் என்றுதான் சொல்ல வேண்டும். போரிலே தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் தன்னுடைய நண்பனுக்காக நின்றான் என்று சொன்னால் நட்பிற்கு இலக்கணம் கொடுத்த பாரத கண்ணன் தானே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய விஷயங்களை அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் என்று சொன்னால், அதாவது ஒரு சமயத்திலே கிருஷ்ண பகவான் அவரிடத்திலே சொல்கிறார், நீ மட்டும் கௌரவர்களை விடுத்து பாண்டவர்களிடத்துல வந்து சேர்ந்துட்ட அப்படின்னா உனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு, உன்னுடைய உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத சொல்றாரு. அதை கேட்ட பிறகும் கௌரவர்களை விடுத்து பாண்டவர்களோடு சேர்ந்தால்தான் எனக்கு இந்த சாம்ராஜ்யம் கிடைக்கும்னா அப்படிப்பட்ட சாம்ராஜ்யம் எனக்கு வேணான்னு உதறி தொல்லியவர் பாரத கர்ணன். உயிர் போனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் இறந்தாலும் என் நண்பன் துரியோதனோடு தான் இருப்பேன் என்று நின்னார் அப்படின்னா அதுதான் பாரத கர்ணன் இன்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அர்ஜுனனுடைய வீரத்தை பத்தி சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட வல்லமை படைத்த அர்ஜுனனை தன் நண்பனுக்காக கற்ற வித்தைகள் அனைத்தும் மறந்த போதிலும் கடவுளையே ஒருத்தன் எதிர்கொள்றான் அப்படின்னா நிச்சயமாக பாரத கர்ணனுடைய வலிமையை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதாவது குருச்சேத்திர போரிலே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கக்கூடிய அந்த தேரினை கர்ணன் 2 அங்குலம் பின்தள்ளுகிறார் அம்பு எய்து. அதே சமயத்திலே அர்ஜுனன் கர்ணன் இருக்கக்கூடிய தேரை 20 அடி பின்தள்ளுகிறார். ஆனால் கிருஷ்ணர் என்ன சொன்னார் தெரியுமா? நிஜமாவே உண்மையிலேயே கர்ணன் தான் வீரன் அப்படின்னு சொன்னார். அப்போது அர்ஜுனன் கேட்கிறார், அவர் 2 அங்குலம் தான் தள்ளினாரு, ஆனால் நான் 20 அடி தள்ளினேனே, எப்படி நீங்கள் கர்ணனை வீரன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நீ பின்தள்ளிய 20 அடி பின்தள்ளிய தேரிலே கர்ணனும் அவருடைய தேரோட்டியும் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் கர்ணன் பின்தள்ளிய தேரிலே உன்னோடு சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த எடையாகிய கிருஷ்ணன் நானும் இருந்தேன். என்னோடு சேர்ந்து வலிமை பொருந்திய அனுமனும் இருக்காருன்னா இதில் சிறந்தவர் யார் என்பதை நீனே தெரிந்து கொள். மொத்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய எடையை ஒருவன் 2 அங்குலம் தள்ளுகிறான் என்றால் உண்மையிலேயே வலிமை பொருந்தியவன் கண்ணன் தான் அப்படின்னு கர்ணன் என்று சொன்னால் அது மிகையாகாது. நிறைவாக ஒரு விஷயம், எத்தனையோ சதிகள் செய்து வீழ்த்தப்பட்டவன் கர்ணன், அதனால்தான் இன்றும் மனதில் நின்று கொண்டிருக்கிறான். அதாவது தன்னுடைய இறுதி சமயத்திலே கூட பார்த்தீங்கன்னா தான தர்மம் செய்து அதன் பிறகு முற்றிலுமாக ஒருவன் வீழ்த்தப்பட்டான் என்று சொன்னால் அது கர்ணன் மட்டும்தான்.
சதியாலும் சாபத்தாலும் வீழ்த்தப்பட்ட போதிலும் இறுதி மூச்சு இருக்கும் வரை முடிந்த அளவு தானம் செய்வேன்னு சொல்ல ஒரு வார்த்தை வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல. நிறைவாக குருச்சேத்திர போரிலே உயிர் பிரியக்கூடிய தருவாயிலே கர்ணன் கிருஷ்ணன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாரு. இத்தனை சிரமத்துக்கு அப்புறம் பல கலைகள் கற்ற பிறகு இப்போது கூட என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, கலங்கிய கண்களோடு கவச குண்டலத்தை பிடுங்கிக் கொண்டு தேர் சக்கரம் புதைந்த நிலையில், ஆயுதங்களையெல்லாம் இழந்த நிலையில், கற்ற வித்தைகளை எல்லாம் மறந்த நிலையில், உன் அனைத்து சாபங்களும் ஒரு கூட சேர்ந்து செயல்பட்ட நிலையில் கோழையாய் உன்னை கொன்றோமடா, கோழையாய் உன்னை வீழ்த்தினோமடா என்று பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அப்படின்னா எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கக்கூடிய உன்னைய கோழையா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டோன்னு சொல்ற அளவுக்கு அவரை படைத்த சூழ்ச்சியால் அவரை வஞ்சித்த கிருஷ்ண பகமாத்மாவே அவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார் என்றால் அதுதான் பாரத கர்ணனுடைய பண்பு. அதாவது சூழ்ச்சி செய்து எதிர்த்து நின்றவர்கள் கூட கர்ணன் இறந்த பிறகு மனம் உடைந்து அழுதார்கள் என்றால் பாரத கர்ணன் போரிலே தோற்றாலும் மக்களுடைய மனதை வென்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். தம்பி பேசும்போது சில விஷயங்கள் சொன்னாங்க. அவங்களுடைய கவச குண்டலத்தில் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏன் துரியோதனன் கிட்ட கேட்கல, அதையே இவங்க கிட்ட கேட்கலன்னு சொன்னாங்க. தானம் தர்மம் என்பது கேட்டு கொடுப்பதல்ல, கேட்காமலே கொடுப்பது என்று சொல்லி நிரூபித்து வாழ்ந்த ஒரு அருமையான கதாபாத்திரம் என்று சொன்னால் நிச்சயமாக பாரத கர்ணன் மட்டுமே. அதனால்தான் இன்றளவும் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறி அருமையான வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றவுடன் தொடர்ந்து அதை பற்றி வாசித்து பல விஷயங்களை சேகரித்து மேடையில் நின்று அந்த தொகுப்பை முழுமையாக சொல்கிற ஒரு பயிற்சி இருக்கு இல்லையா, அது இன்றைய காலகட்டத்தில் இளைய தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். மிக சிறப்பாக ஹேமா மாலினி அவர்கள் கர்ணனை குறித்த ஒரு படத்தை நமக்கு முன்னால் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. கொடையாளன் யார், கொடையாளன் கொடுக்குறவன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கூட நேற்று அந்த உறுப்பு தானம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது தானமா தவமான்னு பேசுகிற ஒரு சூழ்நிலையில் நான் சொன்னேன், இது கடவுளாக இருந்தாலும் கொடுக்குறவன் கை மேலையும் வாங்குறவன் கை கீழையும் தான் இருக்கும். கொடுக்குறவன் உயர்ந்தவன் எப்போவுமே. இட்டார் பெரியோர் இடாதார் இழிக்குலத்தோர், முடிஞ்சு போச்சு. ஜாதி இரண்டொழிய வேறில்லை, ரெண்டே பேர் தான்டா, ஒருவன் கொடுக்குறவன் ஒருத்தன் வாங்குறவன், அவ்வளோதான். கொடுக்குற ஒரு நிலையில் அவன் இருந்தான் இல்லையா, அந்த கொடுக்கின்றவன் கர்ணன். அதனால்தான் அவன் மனசுல இன்னைக்கு கூட நான் நேற்று கூட அந்த விஷயத்தை சொன்னேன். கொடையாளன் யாரு தெரியுமா? வள்ளல் யாரு? பணக்காரனா? பணக்காரன் இல்ல, மனக்காரன். யாரிடத்தில் மனம் இருக்கிறதோ அவன்தான் வள்ளல். அள்ளி கொடுக்கிறவன் இல்ல வள்ளல். வலிக்க வலிக்க எவன் ஒரு கிள்ளி கொடுக்கிறானோ அவன் தான் வள்ளல். என்கிட்ட 15 ரூபாய் இருக்கு, ஆனா நான் 5 ரூபாய் தரேங்கிறான் பாருங்க. 100 ரூபாய் வச்சுக்கிட்டு 5 ரூபாய் தரது இல்ல, 15 ரூபாய் இருந்தாலும் அதுல 5 ரூபாய் தரேன்னு சொல்றான் பாருங்க. கர்ணனை பார்த்தா 15 ரூபாவும் கொடுக்கிறவன், தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் தருகிறான் இல்லையா. இந்த வள்ளல் தன்மையினால் தான் அவன் இதிகாசத்தில் இடம்பெற்றிருந்தாலும் நம் இதயத்தில் அவன் கோலோச்சுகிறான் என்று ஹேமா மாலினி பேசியிருக்க. இப்போ நான் ரொம்ப அன்பு செய்யும் என் தம்பி, என் உடன் பிறந்த தம்பியாக நான் நேசிக்கிற பேராசிரியர் டாக்டர் சிவ சதீஷ் அவர்கள். பார்க்கறதுக்கு நான் பெரிய ஆள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே இந்த நல்வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராணியார் அவர்களுக்கும், இந்த மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி படிக்கிற போது அவர் தமிழ் மொழியில் மட்டும் புலவர் அல்ல, வித்தகர் அல்ல, பன்மொழி புலவர். அந்த பன்மொழி புலவர் ஆண்ட இந்த மேடையை தற்போது பன்மொழி புலவராக இருக்கிற எங்களை அக்கா அவர்கள் ஆளுகிறார்கள்.
அந்த வகையில் நடுவர் அவர்களுக்கும் நாவீர் படைத்த பேச்சாளர்களுக்கும் ஒவ்வொரு ஊர்ல ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. நான் எம்ஏ படிக்கின்ற பொழுது நான் நன்றாக பேசுகிறேன், யாருக்கும் பயப்படாம பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க நூலகர் கூட்டு வாசகர் வட்டம் ஒன்று இருக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க தம்பி. அது என்ன பட்டம்னா, என் வாழ்க்கையிலே முதல் வாங்கிய முதல் பட்டம் என்னுடைய 20வது வயதில் நான் வாங்கியது வேலு நாச்சியார் பட்டம். இன்னைக்கும் என்கிட்ட இருக்கு அது. அந்த வகையிலே அந்த பட்டத்தை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் நாவீர் படைத்த பேச்சாளர்களுக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். மழை பெஞ்சா அங்கே ஈரமாக இருக்கும். இந்த ஊரிலே ஈரமும் சிறப்பு வீரமும் சிறப்பு என்று ஈரத்திற்கும் வீரத்திற்கும் பேர் போன சிவகங்கை சீமை மக்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். இதயத்தை இறுக பற்றி கொள்ளுகிற இதிகாச பாத்திரம் அப்படின்னு பேசும்போது அவங்க கர்ணன் பேசினாங்க. உண்மையிலேயே கர்ணன் அப்படிங்கிற படத்தை பிஆர் பந்துலு எடுத்து அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்காமல் இருந்தாருன்னா கர்ணன் யாருன்னே தமிழ்நாட்டுக்கு தெரியாமே போயிருக்கும். உண்மையா இல்லையாங்க? ஏன் இப்போ 2 பாத்திரங்களும் படித்து தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், கர்ணன் எல்லா பக்கம் அதிகமாக தெரிகிறாருன்னு சொன்னால் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. படித்து தெரிந்து கொண்டார்களா என்று கேட்டால் சந்தேகம்தான். ஹேமமாலினி அக்கா பேசும்போது பேசுனாங்க பாருங்க, சின்ன வயதிலிருந்தே கொடுத்தான் அப்படின்னா, எனத்தங்க கொடுத்தாவன் வரும்போதே வாங்கிட்டு தான் வந்தான், உள்ள அங்கே நாட்டை வாங்கிட்டு தான் உள்ள வந்தான். 2வது கொடுத்தது கூட இவன் பணம் இல்லை. எங்க என் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறதா பிரச்சனை. துரியோதன பணத்தை பூரா எடுத்து கொடுத்துட்டு இவனுக்கு நாடே கிடையாது, இவங்கிட்ட இங்கிருந்து ஆட்டை போட்டு கொடுத்துட்டு இவன் தான் பெரிய ஆள் சொன்னா எப்படி? ஒருத்தருடைய கீர்த்தியை அழிக்கணும் அப்படின்னா, ஒரு புகழை அழிக்கணும் அப்படின்னா சிவசதீஷை கூட்டு வந்து விட்டா முடிஞ்சது கதை இல்லைங்க. உண்மையிலேயே அவங்க இன்னொன்று பேசும்போது பேசினாங்க பாருங்க, என்ன சொன்னாங்க? பாண்டவர்கள் இடத்திலே கிருஷ்ணன் வர சொன்னான், வந்திருக்கலாம் அல்லவா? அப்போது சொன்னானா, நான் வரமாட்டேன், என்னதான் இருந்தாலும் கௌரவமே இல்லாத கௌரவர்கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான்ல. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அவர்களிடத்தில் அவர்களுக்காகவே இருந்தான் அல்லவா? ஒரு வார்த்தை நன்மொழி சொன்னானா, நீ செய்வது தவறு என்று இடித்துரைத்தானா? நீ செய்யறது தப்புன்னு சொல்லணும்ல, அதை சொன்னவன் எங்களுடைய கும்பகர்ணன். அப்புறம் அவங்க கர்ணனை பற்றி பேசும்போது செஞ்சோற்று குடம் தீர்க்க சேராத இடம், முதல்ல அவன் சேராத இடத்துல சேர்ந்தான், அதுக்கப்புறம் தின்னான், அதற்காக அங்கே இருந்தான். சரிங்களா? ஆனால் எங்கால் அப்படி இல்லை. பிறக்கிற இடம் தவறா, அவன் நல்ல இடத்துல பிறந்து தவறான இடத்துக்கு வந்தான். ஆனால் இவன் தவறான இடத்தில் பிறந்து நல்லவனாக வாழ்ந்தவன் கும்பகர்ணன். எங்க அக்ரஹாரத்தில் பிறந்து ஆச்சாரமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சேத்துல பிறந்து செந்தாமரையா வரதானுங்க பெரிய விஷயம். அப்படி வந்தவங்க எங்காலே அரக்கர் குலத்தில் பிறந்துட்டான், நல்லா சாப்பிடும். தம்பி இன்ட்ரோ கொடுக்கும்போது நல்லா சொன்னார். அவன் மேலே பெரிய குற்றச்சாட்டு வைப்பாங்க, சாப்பிடுவான் தூங்குவான். நம்மளும் அதே தான் பண்ணுறோம். அவன் தொடர்ந்து பண்ணுறான், நம்ம கேப் விட்டு பண்ணுறோம். உண்மையா இல்லையாங்க? அவன் கூட 6 மாதம் தூங்குறான், 6 மாதம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளால் அப்படி இல்லை. 24 மணி நேரத்தில் 3/4 வாசி தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். நைட்டில் தூங்கி, ஆஃபீஸில் வந்து அதில் தூங்கி, சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தூங்கி, எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கிறோம். உண்மையா இல்லை? பல பேர் பல மீட்டிங்கில் போனால் அங்கேயும் தூங்கி, எதிரணி பேசும்போது தூங்கி, நாங்கள் வந்து எழுப்பி உறங்குகின்ற கும்பகர்ணன் நாங்கள் பாடி எழுப்பணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால கும்பகர்ணன் இழிவாக பேசக்கூடாது. நம்மளும் அவனும் ஒரே விதை தான். ஆனால் இந்த கும்பகர்ணன் கிட்ட பல விஷயங்களை வியக்க வேண்டியது, நம்ம இதயத்தில் வைத்து போற்ற வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. நம்ம தவறான இடத்தில் இருந்தாலும் கூட நேர்மையாக இருக்க வேண்டும். நம்ம பிறப்பின் காரணமாக எங்கேயோ இருக்கலாம், ஆனால் சிறப்பின் காரணமாக சிறந்து வர வேண்டும் என்று வந்தவன் கும்பகர்ணன். ஒன்றும் இல்லைங்க, அண்ணன் வந்து தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ண உடனே எதிர்த்து பேசுறான் அவன் கொன்றுவான்னு கூட தெரியும். ஆனாலும் கூட பேசுவது மானமிடை, பேணுவது காமம், கூசுவது மான்றை, நன்று நம கொற்றம், நன்று உன் கொற்றம் அல்ல நன்று நம கொற்றம் சொல்லி, உன் கூட நான் இருக்கேன் பாடுறா, என் மேலேயும் தப்பு இருக்குடான்னு சொல்லி பாவத்தில் தனக்கும் பங்குண்டு என்று சொல்லி கொடுத்தவன் நம்முடைய கும்பகர்ணன். கர்ணன் பேசிக்கிட்டு முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்ச கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கணுங்கிற தானம் பண்ணவன், தர்மம் பண்ணவன் கர்ணன். இன்னைக்கு வரைக்குங்க அது என்ன பூசணியை மறைச்சான்? இப்ப நான் சொல்றேன் பாருங்க, பூசணியை புடை போது பாருங்க. உண்மையிலேயேங்க திரௌபதியை நம்ம கடவுளா கும்பிடுறோம், நம்ம வீட்டு பெண்மணியாக திரௌபதியை போற்றுகிறோம். அந்த திரௌபதியை துரியோதனன் ஒரு தவறான வார்த்தையை சொன்னான், நீ வந்து என் தொடை மேல உட்காரு என்று சொன்னான். அப்படி உட்காரு என்று சொல்வதற்கான அந்த ஆலோசனையை வழங்கியவன் யார் என்று கேட்டால், நீங்கள் இப்ப பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிற அந்த கர்ணன். அவன் தான் சொன்னான் உட்கார சொல்லலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான். ஆனால் இதே மாதிரி ஒரு பெண் விஷயம் நடக்கும்போது, பெண்ணை கொண்டு வந்து வச்சுட்டியாடா, தப்புடா, அப்படி பண்ணக்கூடாது என்று அண்ணன்கிட்ட அழுது புலம்பியவன் எங்களுடைய கும்பகர்ணன்.
இடித்துறையா பேசினா பாத்தீங்களா? இப்ப நன்றி உணர்வுனா என்ன தெரியுங்களா? உண்மையான செஞ்சோற்று கடன் நன்றி உணர்வு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பங்கம் விளைவிக்க கூடாது, நீ செய்வது தவறு என்று இடித்துறை சொல்வதுதான் உண்மையான நன்றி உணர்வு. அவனுக்கு ஜாலரா போட்டுக்கிட்டே இருக்கிறது நன்றி உணர்வு கிடையாது. அப்படி இருந்தவன் கர்ணன். அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி எதிர்த்து பேசியவன் எங்களுடைய கும்பகர்ணன். அதையும் தாண்டிங்க தெரிஞ்சு நம்முடைய நிறைவு தெரிஞ்சுக்கிட்டே போறான் பாத்தீங்களா? தம்பி அருமையா சொன்னார். அவனுக்கு எல்லாமே போருக்கான படைகள் எல்லாமே போட்டு விட்டாங்க. அப்படி போகும்போது வென்று இவன் வருவன் என்று உரைக்கலன். நான் வருவேன் நான் சொல்ல மாட்டேன்டா. விதி நின்றது, பிடர் பிடித்து உந்துகின்றது. இந்த விதி நின்றது, பிடர் பிடித்து உந்துகின்றதுங்கிற வரிய ராமனுடன் சேர்த்து பார்க்கணும். ராமன் கிட்ட லக்குமன் சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற போது நதியின் பிழை என்று நறும்புணலின்மை, இது விதியின் பிழை என்று ராமன் பேசினான் என்று சொன்னால் அதற்கு இணையாக கும்பகர்ணனும் பிடர் பிடித்து உந்துகின்றது விதியை சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த இடத்திலே கும்பகர்ணனுக்கு இணையாக ராமன் இருக்கிறான், ராமனுக்கு இணையாக கும்பகர்ணன் இருக்கிறான். ஒரு விஷயம் சொன்னானே, நீ எதுவுமே வேண்டாம்ப்பா, அந்த பெண்ணை விட்டுருப்பா, போர் வேண்டாம்ப்பா, இதே போர் வேண்டாம் என்கிற விஷயத்தான் ராமனும் சொன்னான். போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று சொன்னான். ராமன் பேசி அதே மொழிகள் தான் கும்பகர்ணன் இடத்தில் வெளிப்படுகிறது என்று சொன்னால் அவன் அரக்கர் குலத்தில் இருந்தாலும் கூட அயோத்தியில் பிறந்த ராமனுக்கான குணநலன்களை பெற்றிருந்தான் எங்களுடைய கும்பகர்ணன். அவனைத்தான் இதயத்தில் வச்சு போட்டணும். வென்று இவன் வருவன் என்று விழிக்க நான் சொல்லலை, விதி நின்றது, பிடர் பிடித்து நின்றுகிறது, நான் போறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா நான் போய் கோழையா செத்து போவேன்னு சொல்லலை. என்ன சொன்னான் தெரியுங்களா? இங்க பார், என்னை வென்றுளர் எனில் இலங்கை காவல உன்னையும் வென்று உயருதல் உண்மை. என்னை கொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னை கொல்லுவாங்க, அது உறுதி. எப்படி ராமாயணத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராமன் இலக்குவனை அவங்க அம்மா அனுப்பும்போது நீ போகும்போது அடியாரின் ஏவல் செய்தின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதே போல அடியாரின் ஏவல் செய்வதற்கு தயாராக இருந்தவன் எங்களுடைய கும்பகர்ணன். என்னுடைய உயிரை கொண்டுட்டு தான் உன்னை இது பண்ணணும். ஆனால் ஒன்று, நான் செத்துருவேன், ஒரே ஒரு உதவி செய்யணும். என்ன பண்ணணும்? அந்த பெண்ணை விட்டுரு, அதை மட்டும் விட்டுரு என்று கெஞ்சி கூத்தாடி வனங்காள். அதையும் தாண்டி வர்றான்னு வச்சுக்கங்களேன். வந்த உடனே அக்கா சொன்னாங்க, அருமையா இன்ட்ரோ கொடுத்தாங்க பாருங்க. அதாவது அவனுடைய தோள்களை பாருங்க, அடே அப்பா என்ன உருவம், எனக்கெல்லாம் ஆசை அந்த உருவம் மாதிரி ஆகணும். என்ன சிரிக்கிறீங்க? அதுக்காக போனேன், ஜிம்முக்கு போய் 10,000 ரூபாய்க்கு கட்டினா அவங்க நமக்கு வேலை சொல்றாங்க, அதை தூக்கு, இதை தூக்கு, அதை பண்ணு. ஏய், பணத்தை நான் கட்டிட்டேன், வேலை சொல்ற வேலை எனக்கு வச்சுக்காத, வேலையை நீ செய், நான் ஓரமாக உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துட்டு வேத்துரு வந்துட்டுன்னு வச்சுக்கங்களேன். அவனுடைய தோள்கள் அப்படி இருக்கும். எப்படி சாப்பிடுவான்னு கேட்டா, அடே அப்பா வண்டியா கள்ள குடிப்பானா. தம்பி நீ ஜிம்முக்கு போனேன் பார்க்க, ஒன்லி சீயிங், கண்ணில் பார்க்கறதோட சரி. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அவன் சாப்பிட்றது அப்படி சாப்பிடுவானா. அவனுடைய பற்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கு இடையில எரும மாடு படுத்து தூங்குமா. அந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கான். அப்பேற்பட்ட ஆஜானு பாகுவாக இருந்தாலும் கூட அவன் மனசிற்குள்ளே ஈரம் இருந்தது, அன்பு இருந்தது, பாசம் இருந்தது. அதனுடன் வந்தான். வருகின்ற போது ராமன் கேட்கிறான், யார் இவன் அப்படின்னு கேட்ட உடனே எங்க அண்ணன் தான். அது மட்டும் இல்லை, நான் எப்படி தர்மத்தின் பக்கம் வந்தானோ அதுக்கு முன்னாடி ஒரு படி முன்னாடி வந்து நான் என்ன பேசுகிறேனோ அதே இடித்துறையை எனக்கு முன்பாக ராவணன் இடத்திலே பேசியவன் எங்கள் அண்ணன் கும்பகரன், அவன் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னானாம். சரி, கட்சி மாறி இங்கே வந்துரு அப்படின்னு கேட்ட உடனே நான் வரமாட்டேன், செஞ்சோற்று கடனுக்காக நான் இங்கே இருக்கிறேன். ஆனால் ஒன்று, நம்முடைய குல முதலாக குலத்தினுடைய தர்மத்தை எல்லாம் காட்பதற்காக நீ அங்கே இருக்கிறாய், நீ அங்கே இருந்து எங்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைச்சி நீ நன்மை செய் என்று கேட்டான். அதுக்கப்புறம் உள்ள போறான். போர் செய்கிற போது அடடா அவனுடைய போர் வீரம்ங்கிறது என்ன தெரியுங்களா? நீலன் அவன்கிட்ட தோத்து போயிட்டான், அங்கதம் தோத்து போயிட்டான், குரங்கு சேனைகள் தோத்து போயிடுச்சு, இலக்குவன் தோத்து போடுறான். இப்ப ஒரு வீரனுக்கு அழகு என்ன தெரியுங்களா? தன்னுடைய வீரத்தை மெச்சி போற்றுவதல்ல, எதிரியினுடைய வீரத்தை மெச்சி போற்றுவது. இலக்குவன் எதிர்த்தாப்பல் நின்று போட்டி போடுறான், அவன் அம்பையிறான், எல்லாம் பண்ற போது வியக்கிறாங்க. எப்படி வைந்தான் தெரியுங்களா? திரிபுரம் செற்ற தேவனும் இவனுமே சிறுவின் உருவிலாளர். சிவபெருமானும் இவங்க ஒன்னா இருப்பாங்களோ? ஏங்க, எதிரியை போற்றுகிற, எதிரியினுடைய வீரத்தை போற்றுகிற தன்மை என்பது கும்பகர்ணன் இடத்தில் இருக்கிறது. அவன்தான் உண்மையான வீரன். அந்த இடத்துல நாங்கள் நெஞ்சுக்குள்ள வச்சு போற்றுகிறோம். மணி அடித்து வாழ்த்தக்கூடிய நடுவர் அவர்களுக்கு நன்றி. ஏங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு முக்கியமான ஒன்று என்னது கேட்டிங்களா? அங்கே இறக்கிற தருவாய் வருது. யாருக்கு? நம்முடைய கும்பகர்ணனுக்கு. இந்த இறக்கிற தருவாய் வருகிற போது அந்த இடத்துல இறந்து நிற்கிறான். தனக்காக அல்ல, ஆனால் உங்காலு தனக்காக தான் கேட்டான். கடைசியில் என்ன மடியில் போட்டு இவன் தான் அனாதை இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். எங்கால் அப்படி இல்லை, அனாதையாக போனாலும் பரவாயில்லை, அறம் அனாதியாகி விடக்கூடாது, நம் நாடு அனாதியாகி விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தம்பி அனாதியாகி விடக்கூடாதுன்னு ராமன் கிட்ட கெஞ்சறான். என்ன கெஞ்சறான் தெரியுங்களா?
தம்பி என நினைந்து இறங்கி தவிரான் அத்தகவிலான். யாரு? எங்க அண்ணன் இருக்கான் பாத்தியா, ராவணன். அவன் எங்க விபீஷணனை தம்பின்னு நினைக்க மாட்டான், அந்நியன்னு நினைச்சிருவான், கொன்றுவான். அதனால என்ன பண்ணணும் தெரியுமா? சாமி, என்னோட உயிரை எடுத்துக்கோ, அதுக்கு காணிக்கையா நான் ஒன்று கேட்குறேன். என்ன தெரியுமா? என் தம்பியை நீ வச்சுக்கோ. எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? அவனுக்கு ஃபுல் ஃபோர்ஸோட அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடு. எப்படி? உன்னைத்தான், உம்பியைத்தான், அனுமனைத்தான், எல்லாத்தையும் வச்சு அவனை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி தனக்கு இறுதி வந்த போதும் கூட தன்னுடைய தம்பிக்கு உறுதியாக வேண்டும், அறம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக உயிரை விட்டவன் கும்பகர்ணன். அவனை வைத்து பார்க்கிற போது அவனிடத்திலே உண்மை என்கின்ற ஒன்று, நீதிக்காக நின்றது என்ற ஒன்று, நன்றி கடன் என்கின்ற ஒன்று, வீரம் என்கின்ற ஒன்று, பாசம் என்கின்ற ஒன்று, தன்னலம் என்கின்ற ஒன்று எதுவுமே இல்லாமல் சிறந்தவனாக இருந்தான். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், எப்பயுமே தானம் பண்றது பெரிய விஷயம் அல்ல, தானம் பண்ணுவதை விடவும் பெரியது தானம் செய்தேன் என்கின்ற எண்ணத்தை விடுவது. அதில் சிறந்தவனாக இருந்தவன் எங்களுடைய கும்பகர்ணன். எதிர்த்து பேசினார் இல்லைங்க, நான் போய் உயிரை விட போறேன்டா, உனக்காக விட போறேன்டா, இந்த இறுதி உன்னால வந்ததுடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னானா? இல்லை. நன்று நம கொற்றம், நம்முடைய குலம் செய்த பாவத்தால் இப்படி வந்துருச்சுன்னு என்று சொல்லி எந்த இடத்திலும் ஒரு முறை கூட உன்னால் எனக்கு உயிர் போகிறது என்று சொல்லாமல், நான் உனக்கு உயிர் பிச்சை போடுகிறேன், என்னுடைய உயிரை உனக்காக விளை வைக்கிறேன் என்று சொல்லாமல் தானம் செய்கிறான். தானம் செய்ததை விட தானம் செய்தேன் என்கின்ற எண்ணத்தையும் விடுகிறான் எங்களுடைய கும்பகர்ணன் என்று சொன்னால், இன்றைய தலைமுறைக்கு இதயத்தில் வைத்து போற்றப்பட வேண்டிய, போற்றுகிற இதிகாச பாத்திரம் எங்களுடைய ராமாயண கும்பகர்ணனே. அவனையே நாம் போற்ற வேண்டும். அவன் உறங்கினாலும் அவனுடைய செயல்கள் உறங்க விடாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவசதீஷ் ஒரு ஜனரஞ்சகமான பேச்சாளர். இதை பேசி பேசி பழகிய நாக்கு, பழைய வழக்காடின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து தன் மாணவ பருவம் முதல் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். ரொம்ப அழகாக அவர் அந்த கும்பகர்ணனை படம் பிடிச்சு காட்டி நம்ம கர்ணனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். அதான சாதாரண பாத்திரமா? நான் ரொம்ப சாதாரணமான பாத்திரம் தான், அதை வாங்கிக்கிட்டு தானே உள்ளே வந்துருச்சுன்ட்டார். நாங்களாவது வேணான்னு சொன்னோம், உனக்கு அரசாங்கம் கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு நீ கொடுக்குற அரசாங்கம் வேணாடா, எனக்கு சாவே பரவாயில்லன்னு சொன்னவன் கும்பகர்ணன். ஆனால் கொடுத்த அங்க நாட்டை வாங்கிட்டு வந்தவன் இல்லையா அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரே ஒரு காட்சி மட்டும் ஞாபகத்துக்கு வருது, அதை சொல்லிவிட்டு நான் கர்ணனை பேச அழைக்கிறேன். அது உண்மையாகவே கர்ணன்ற தலைப்பில் பேசுகிறதுக்கு தகுதியான ஆள். எங்கள் ஊர்லெல்லாம் நாங்கள் இவரை கர்ணன் தான் சொல்லுவோம். இதில் அடிப்படையில் ஒரு காட்சி, சாகனம் இப்படி சாகிற அந்த வினாடி இருக்குல்ல, கடைசியா ஒரே ஒரு அம்பு விடணும். ஒரு அம்பு விட்டோம்னா அவன் தலை துண்டிச்சு போய் கடல்ல விழுந்துரும். அவன் தலை துண்டிக்கிற அந்த கடைசி அம்பு இருக்குல்ல, உயிர் போற அம்பு, அதை விட வேண்டியது யாருன்னு கேட்டா ராமன். ராமனுக்கு ஒரு பெரிய ஒரு வீரத்தன்மை என்னன்னு கேட்டா, சொல்லும் பொழுது அவன் நாக்கும், வாழும் பொழுது அவன் இல்லறமும், அம்பு விடுகின்ற பொழுது அவன் கையும் நடுங்கியதே கிடையாது. அவன் நடுக்கம் இல்லாத சொல் கொண்டவன், நடுக்கம் இல்லாத குடும்ப வாழ்வு கொண்டவன், நடுக்கம் இல்லாத வீரன், சுத்த வீரன் அவன். அதனால்தான் வாலி வதையை இன்றளவும் தப்பு தப்புன்னு பேசிட்டு இருக்கிறோம். அடிப்படையில் பார்த்தா ராமன் இப்படி கை விட்டுட்டான், இப்படி எடுத்துட்டான், காது கட்ட போயிடுச்சு. இந்த கை இருக்குல்ல, கம்பர் எழுதினார், அந்த மலர்கரங்கள் நடுங்குச்சான். மலர்கரம் விதிர்ப்புற்றான், ஐயோ இந்த அறச்செல்வனை நான் கொல்கிறேனே என்று ராமன் தவித்த ஒரே மனிதன், ஒரே அரக்க இனத்தை சார்ந்தவன் கும்பகர்ணன் மட்டும்தான். அவன் கும்பகர்ணனை கொல்லும் பொழுதுதான் அவன் கைகள் நடுங்கியது. இவ்வளவு பெரிய வீரன், இவனை போய் கொல்றோமேடா என்று துடித்த நிலையில் ராமனை கொண்டு வந்து நிறுத்தியவன் கும்பகர்ணன். கும்பகர்ணன் கிட்ட இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை சொல்லிக்கிட்டே போனாங்க. எனக்கு நிறைய பேச்சுக்கான தலைப்பு கொடுக்கும் பொழுது கும்பகர்ணனை நான் நிறைய பேசியிருக்கிறேன். நான் யோசிச்சு பார்க்குறேன் எந்தெந்த தலைப்புகளில் நான் நிறைய பேசியிருக்கிறேன்.
சீதையை பேசியிருக்கிறேன், ராமனை பேசியிருக்கிறேன், தசரதனை பேசியிருக்கிறேன், ராவணனை பேசியிருக்கிறேன், மண்டோதரியை பேசியிருக்கிறேன், கும்பகர்ணனை பேசியிருக்கிறேன். கும்பகர்ணன் கிட்ட பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவன் அவ்வளவு உயர்ந்த பாத்திரம். பிறந்த இடம் எது? அது அவர் சொல்றார், பிறந்த இடம் சாக்கடை, ஆனால் அது செந்தாமரையாக அல்லவா மலர்ந்தது. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய நெஞ்சை உலுக்கி இருக்கு. நான் உங்களை பார்த்தேன், மிக முக்கியமான இடங்களிலெல்லாம் கைத்தட்டி கும்பகர்ணனுக்காக அவர் வாக்கு சேகரித்தார். நீங்களும் அவருக்கான வாக்கை போட்டிருக்கிறீங்க. இப்போ அங்கிருந்து கிளம்பி போறவர் சும்மா கிடையாது. ரொம்ப நாங்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். கர்ணன் அப்படின்ட்டு அவர் பேசினது ரொம்ப அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இல்லையா, ஒவ்வொரு தலைப்பில் பேசுறது சிறப்பு இல்லையா. அதில் MP நாதன் அவர்கள் கர்ணன் பேசுனதில் கிராமமாக பேசுறதுல அவர் சிறப்பு வாய்ந்தவர். அதனால் கர்ணனே என்று அவருடைய அந்த ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். கர்ணனே நம் இதயத்தில் நின்ற பாத்திரம் என்று பேச வாருங்கள் வழக்கறிஞர். நீ கிளம்புனா கிளம்பு, உனக்கு ட்ரெயின் 11 மணிக்கு. நீ அவையை விட்டு ஒன்றும் நீங்கியதாக நான் கருத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போற. அது கர்ணன்ல அப்படிதான். வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி ஊனாகி உயிராகி உண்மையும் இன்மையுமாய் யான் எனதென்று அவனவனை கூத்தாட்டுவானாகி நிற்கின்ற தெய்வ தமிழில் மயங்கி அதனால் ஏற்பட்ட பக்தி பரவசத்தில் சிக்கி தவித்து திக்கு முக்காடி நிற்கிற வள்ளல் பெருந்தகைகள் அப்பரும் சுந்தரும் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசும் சேக்கிழாரும் சீர்த்தலை சாத்தனாரும் பாம்பாட்டி சித்தனும் பல்லாயிரக்கணக்கான தமிழறிஞனும் வேண்டி வணங்கி தவமிருந்த காரணத்தால் காற்றாகி கலையாகி தலையாகி அகமாகி புறமாகி தவமாய குரலாகி நிலையாகி சிலம்பாகி கதையாகி நினைவில் ஒரு துதியாகி ஔவைக்கு வாக்காகி பாரதிக்கு பாட்டாகி திக்கெங்கும் திரிந்து தீச்சிடர் போல் விரிந்து வேதமாய் பஞ்சபூதமாய் விஞ்ஞானமாய் விரிந்து கிடக்கிற ஞான தமிழை நெஞ்சிலே தேக்கி சிவகங்கை சீமையிலே நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னேனா இல்லையா? இன்னும் ஆரம்பிக்கல. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீ ராமானுஜஸ்தாஸ்யை மேதகு ராணி சாகிப்பா ஸ்ரீமத் முத்து விஜய ரகுநாத கௌரி வல்லப DSK மதுராந்தகி நாச்சியார் அவர்களை வணங்கி என் உரையை நான் தொடங்குகிறேன். வாய்ப்பளித்த வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மொழியரசி நடுவர் பர்வின் சுல்தான் அவர்களுக்கும் சிவகங்கை சரகத்தினுடைய கண்காணிப்பாளர் வேல்முருகன் அவர்களுக்கும் மேலாளர் இளங்கோ அவர்களுக்கும் ராம சுப்பிரமணிய ராஜகுருக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, டெல்லிக்கு போகிற பொழுது ஒரு முறை பஞ்சாபிற்கு சென்றேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலே பல லட்சம் பேரை சுட்டு கொன்று ரத்தம் சிந்திய அந்த மண்ணை சேகரித்து சிறிய சிறிய பானையிலே வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். வீரம் செறிந்த மண் என்று நான் அந்த மண்பானையை வாங்கி என் வீட்டில் வைத்திருக்கிறேன். இன்னும் ஒரு மண்பானை இருக்கிறது, அது வேலுநாச்சியார் கால் பதித்த சிவகங்கை மண்ணின் குடத்தை நான் என் வீட்டில் வைத்திருக்கிறேன். இதோ இந்த திருப்பத்தூரிலே தான் பெரிய மருதுவனுடைய தலையை கொய்து காளையார் கோவில் வாசலிலே தலையை போட்டுவிட்டு உடலை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று சிராவையலுக்கும் திருப்பத்தூருக்கும் நடுவே ஒரு பகுதியிலே பின்னிரவில் புதைத்தார்களே, அந்த மண்ணின் ஒரு துளியும் நான் வைத்திருக்கிறேன். தோலுக்கு மேலே உயர்த்தி ஆணுக்கு நிகர் சரி சமானம் என்று உலகத்தில் முதலாக வாளை வானுக்கு நோக்கி உயர்த்தி காட்டிய வீர மங்கை வேலுநாச்சியாருடைய மணல், அதையும் நான் வைத்திருக்கிறேன். அதனால் தான் நான் கர்ணனை பேசுகிற பொழுது நெஞ்சு நிமிர்த்தி என்னால் பேச முடிகிறது. நேரம் போய்கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டில் குழந்தைங்க பெரியவங்களை போல பேசுவாங்க. அதனால் அவங்க பேசுகிறதெல்லாம் திருக்குறள் மாதிரி எடுத்துக்க முடியாது. இங்கே பேசுனதெல்லாம் அப்படித்தான். சிலருடைய நம்பிக்கை இருக்கிறது பாருங்க, அந்த நம்பிக்கை மிக மிக ஆபத்தானதுங்க. ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு நான் கர்ணனுக்குள்ளே போயிடுறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான்.
பொண்ணுக்கிட்ட வரியா ஓடி போகலாமான்னு கேட்டான். ம் ஓஎஸ்ன்னு வந்துருச்சு. இவனுக்கு ஒரே மௌனம். போயிட்டே இருக்காங்க. 10 கிலோமீட்டர் போன பிறகு மெதுவாக வாய் திறந்தான். என்னை நம்பி வந்துட்டே வீட்டில் தேட மாட்டாங்களான்னு. நான் எப்போ ஓடி போனாலும் ஒரு வாரத்தில் திரும்பி வந்துடுவேன்னு அவங்களுக்கு தெரியும். பாவிகளா. நீங்கள் நம்பிக்கை வைத்த கும்பகர்ணன் 6 மாதம் காலம் நீ உறங்கி 6 மாத காலம் நீ எழுந்து வான் முட்டும் அளவிற்கு உன் தலை நிமிர்ந்து யான் கண் நோக்கும் வரை நிலமெல்லாம் நீ வென்ற இது. யாருடைய அம்பார துணியில் இருக்கிற அம்பெல்லாம் விழுந்து படுமோ அத்தனை அம்புகளையும் வீழ்த்தி காட்டிய கும்பகர்ணா, எனக்காக சீதையை கொண்டு வந்து சேர்க்கும் போரை நீ செய் என்று சொன்ன பொழுது கட்சி மாறிய முதல் மனிதன் கும்பகர்ணன். நீங்க இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கும்பகர்ணன் யாருக்காக உயிர் கொடுத்தான்? அண்ணனுக்காக. சரிங்களா? ஆனால் சகோதரனே கர்ணனுடைய உயிரை எடுத்தான். இது எவ்வளவு விசித்திரமான வாழ்க்கை. ரொம்ப சாதாரணமாக ஒரு பழமொழியை தப்பாக சொல்லுவாங்க. அது முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த 4 பேருக்கு நன்றின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த 4 பேர் யாருன்னா இறந்த பிறகு தூக்கிட்டு போகிறதுன்னு தானே நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அது இல்லைங்க. ஒரு குழந்தையாக இந்த உலகில் ஒரு உயிர் ஜனித்து விட்டது என்றால் 4 பேர் தான் அந்த குழந்தையை உருவாக்குகிறார்கள். ஒருவன் மாதா, ஒருவன் பிதா, ஒருவன் குரு, ஒருவன் தெய்வம். அந்த 4 பேருக்கு நன்றி சொல்லிவிட்டுத்தான் வர வேண்டும். கர்ணனுடைய வாழ்க்கையில் நான் இப்படி பார்க்கிறேன். குந்தி பெற்றெடுத்தால் பெற்றவுடன் முளைப்பால் கூட கொடுக்காமல் வளரும் பேழையிலே கொண்டு போய் ஆற்றிலே போட்டுவிட்டு வஞ்சகம் செய்த தாய் கர்ணனுக்கு சூரியன் தான் தந்தையாக நின்றான். ஆபத்து காலத்தில் கூட வந்து காப்பாற்றாமல். ஒரு போர் முறை இருக்குதுங்க. சூரியன் மறைஞ்சிட்டா போர் நின்றுணும். கர்ணனை காப்பாற்ற வேண்டும் என்று அவனுடைய தந்தை நினைத்திருந்தால், அவன் மேகத்திற்குள்ளே மறைந்திருந்தால் கர்ணனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். தந்தையும் துரோகம் செய்தான். பரசுராமன் மடியிலே படுத்து கிடக்கிற பொழுது நயவஞ்சக கிருஷ்ணனுடைய மூலமாக இந்திரன் கீழ்த்தொடை வழியாக துளைத்து வண்டாக வந்து மேல் துளை வழியாக ரத்தம் கொப்பளிக்குமாறு செய்கிறான். நான் சொல்றேங்க, உலகத்தில் எந்த ஆசிரியராக இருந்தாலும் நான் படுத்து கிடந்தேன், கீழ்த்தொடையில் வண்டு துளைத்து மேல் தொடை வழியாக பறக்கிற வரை பொறுத்திருந்தானே, நீ அல்லவா என் சீடன் என்று ஆறத் தழுவி அவனுக்கு அனைத்து வித்தையையும் கற்றுத்தந்திருப்பான். ஆனால் பரசுராமன் கேட்டான், நீ சத்திரியனா? ஜாதி. உனக்கு நான் தவறாக கற்றுத்தந்து விட்டேனா? தக்க நேரத்தில் இந்த வித்தையெல்லாம் உனக்கு மறந்து போகும் என்று சாபம் கொடுத்து குருவும் அவனுக்கு துரோகம் செய்தான். இந்த மரபு இருக்கு தெரியுங்களா? இந்த மரபு கிராமப்புறத்தில் இருப்பவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஏழை அடித்தட்டு மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிறந்த குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, பரீட்சாலில் போய் மறந்துடுவாங்க. இது இந்த சாபத்தினுடைய மரபு என்று தமிழறிஞனாக நான் சொல்லுகிறேன். குருவும் அவனுக்கு துரோகம் செய்தான். தெய்வமாக நின்றவன் கர்ணன், கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனும் அவனுக்கு துரோகம் செய்தான். இப்படி ஒரு காட்சி, அது பக்தியாக இருக்கட்டும், இதிகாசமாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், புராணமாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த மொழியில் எழுதப்பட்ட எத்தனை கதைகளாகவும் இருக்கட்டும், நான் சொல்லுகிறேன், இப்படி ஒரு துரோகங்களையும் வஞ்சகத்தையும் அவமானங்களையும் தாங்கிய ஒரே கதாபாத்திரம் கர்ணன் மட்டும்தான் என்பதினால் நான் கர்ணனை பேசுகிறேன். உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சொல்கிறேன். எனக்கு மந்திரக்காரன் ஒரு பேர் இருக்கு. என்னுடைய சொல் உங்களுடைய செவியிலே விழுந்து உங்களுடைய உணர்விலே கலந்து உங்களுடைய சிந்தையில் நின்று விட்டால் என்றாவது ஒரு நாள் ஒரு சிக்கலுக்கு தீர்வு கிடைக்காமல் உறக்கம் வராமல் நீங்கள் படுக்கையில் புரண்டு எழுகிற பொழுது அன்றைக்கு ஒரு வழிப்போக்கன் வந்து சொன்னானே, அதுதான் தீர்வாக இருக்கும் என்று உங்களுக்கு கிடைத்துவிடும் மந்திர சொற்களைத்தான் நான் சொல்லப் போகிறேன். நீங்கள் உன்னிப்பாக கேட்க வேண்டும் என்பதற்காக நான் இதை கட்டாயமாக சொல்லுகிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் மணியடிப்பதற்குள் என் பேச்சு முடியவில்லை என்றால் நீங்கள் எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிடம் தர வேண்டும் என்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இந்த மணி கையில் கொடுத்துற எப்போ இஷ்டமா இருக்கோ அடிச்சுட்டு உட்காந்துரு.
என் பேரன்புக்குரிய சிவகங்கை மக்களே, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தவிர்க்கவே முடியாத போர் வந்து விடுகிறது. நான் போரின் காட்சிக்கு நேரடியாக வருகிறேன். போரில் களமாடிய மாவீரர்களுடைய மகத்தான தெய்வ பிறவிகளை வரிசைப்படுத்தி நிற்கிறேன். கர்ணனை கொஞ்சம் கொஞ்சமாக பலமிழக்க செய்தவன் மூலமாக பாரத போரிலே பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று முடிவு செய்த மகா பாதக செயலை செய்தவன் இறைவனாக இருந்த கிருஷ்ணன் என்கின்ற இறைவன். அவன்தான் சூத்திரதாரி, அவன்தான் அராஜக பேர்வழி, அவன்தான் ராஜதந்திரங்களை செலுத்தி கர்ணன் என்கின்ற மகத்தான மாவீரனை, மகத்தான கொடையாளனை, மகத்தான மனிதநேயனை, மகத்தான அனாதையாக பிறந்து ரட்சிப்பாளனாக மாறியவனை வதம் செய்தான். இந்திரனிடம் அந்தணனாக சென்று அவன் உயிரை காக்கும் கவசத்தையும் குண்டலத்தையும் பெற்று வா என்று சொன்னவன் கிருஷ்ணன். இந்திரன் தன் மகன் அர்ஜுனனுடைய உயிரை காப்பதற்காக நாடகம் ஆடுகிறான். சூரிய பகவான் அசரீரியாக வந்து தன் மகன் கர்ணனை எச்சரிக்கிறார் என்பது நீங்கள் கர்ணன் திரைப்படத்தில் பார்த்த காட்சி. ஒருவேளை எனக்கு வாய்ப்பு இல்லை என்றால் முன்பாகவே சொல்லிவிடுகிறேன். கர்ணன் மரண தருவாயிலே கிருஷ்ணனிடம் பேசியதாக சொல்லுவதெல்லாம் சினிமாவில் பார்க்கிற காட்சி. நான் வியாச பாரதத்தை படித்திருக்கிறேன், ராஜாஜியினுடைய பாரதத்தை படித்திருக்கிறேன், கல்கி எழுதிய பாரதத்தை படித்திருக்கிறேன், மலையாள பாரதத்தை படித்திருக்கிறேன், தெலுங்கிலே கன்னடத்திலே ஆய்வாளர்கள் எழுதிய பாரதத்தை படித்திருக்கிறேன். அர்ஜுனனுடைய அம்பு கர்ணனுடைய கழுத்தை கொய்து தலைவேறு முண்டமாக கர்ணன் செத்து போயிருக்கிற பொழுது குந்தி உட்கார்ந்து அழுதாலே ஒழிய அங்கு கிருஷ்ணன் வரவே இல்லை. அப்படி ஒரு புத்தகம் இல்லவே இல்லை. கர்ணன் படுபாதகமான முறையிலே கொலை செய்யப்பட்டான் என்பதுதான் உண்மையான வரலாறு. இந்த பின்னணியிலே கர்ணனுடைய மகாபாரத போரின் 17ஆம் நாள் போருக்கு கௌரவ படைக்கு அவன் தலைவராக பொறுப்பேற்கிறான். பேராசிரியர்கள் இருக்கின்ற மேடை என்பதனால் நான் ஒரே ஒரு வாக்கியத்தை ஆங்கிலத்திலே சொல்லுகிறேன். இன் எனி வார், பிறகு தமிழிலே சொல்லுகிறேன். இன் எனி வார் there are always winners and losers. The problem with war is that there must be one winner, and if that winner is not you, it will cost more harm, both physiology and psychology. இது என்னன்னா, போர்னா ஒருத்தன் ஜெயிப்பான் ஒருத்தன் தோப்பான். ஆனால் தோற்பவனின் கட்சியில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வடைந்து விடுவீர்கள். அதன் பிறகு உங்களால் வெற்றி அடையவே முடியாது. இதை தான் தொழிலாளர்கள் மீது உரிமையாளர்கள் ஒரு தத்துவமாக தந்திரமாக இதை செய்வார்கள். என்ன செய்வாங்கன்னா, சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. 10 ரூபா கொடுக்குற இடத்துல 3 ரூபா கொடுத்துட்டு சனிக்கிழமை வாழ்வாங்க. 3 ரூபா கடனுக்கு வட்டிக்கு போயிடுமா, இந்த 7 ரூபாயை வாங்கிறதுக்கு சனிக்கிழமை வருவான், ஞாயிற்றுக்கிழமை வந்து முடிச்சு கொடுத்துருங்கன்னுவான். தொடர்ந்து அவனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் தொல்லை செய்து விட்டால் அவன் அடிமையாகவே இருப்பான், அவன் வெற்றியாளனாக மாற முடியாது. இதை கருத்தில் கொண்டுதான் 15 நாளும் கௌரவர்கள் தோற்கிற காட்சியை கர்ணனை பார்க்க வைத்து கிருஷ்ணன் அதன் பிறகு அவனை கொண்டு வந்து சதியாக 16வது நாளில் நிறுத்துகிறான். பரசுராமனுடைய சாபம் இருக்கிறது. எந்த அம்பும் அவனால் ஜெயிக்க முடியலைங்க. பெரிய வீரன்ங்க. அர்ஜுனன் பார்த்து பயந்தவர், துரோணர் பார்த்து பயந்தவன், கிருபாச்சாரியார் பார்த்து பயந்தவன், வானர்களும், ராஜாஜி எழுதுகிறார், வானரர்களும் தேவரர்களும் கிங்கரர்களும் மலையரசர்களும் வானுலகில் இருக்கிற 3 கோடி தேவர்களும் நின்று பார்த்து அதிசயிக்கக்கூடிய அளவில் நான் பூட்டி நிற்கிறான் கர்ணன் என்று எழுதுகிறார் ராஜாஜி. அது மறந்து போகுதுங்க. பரசுராமனுடைய சாபத்தால் ஆல்மோஸ்ட் டெட் கண்டிஷனுக்கு வந்துடுறான். இப்போ தான் கர்ணன் சொன்னான், தர்மோ ரக்ஷித ரக்ஷித, தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவார்கள். அதை தான் அவன் சொல்கிறான். நான் செய்த தர்மம் என்னை காப்பாற்ற மறுக்கிறது, பலம் குறைந்து நிற்கிறேன், என்னுடைய சக்கரம் பூமியிலே புதைந்திருக்கிறது, நான் இறங்கி அந்த சக்கரத்தை தூக்கி நிறுத்தி கொள்ளுகிறேன், அதன் பிறகு அர்ஜுனா நாம் சண்டையிடலாம் என்று சொல்லுகிறான். இது போர்க்களத்தில் அர்ஜுனனிடத்தில் நேரடியாக கர்ணன் சொல்லுகிறான். இது எல்லா மொழியில் இருக்கிற பாரதத்திலும் இருக்கிறது.
ஆனால் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறான். இரக்கம் காட்டாதே, கொன்றுவிடு கொன்றுவிடு அர்ஜுனா, கைகளையும் கால்களையும் பீத்து ஏறி, இதுதான் தக்க தருணம், இதுதான் தர்க்கரதம். போருங்க, கடுமையான போருங்க. அந்த விஷயத்தில் தான் கர்ணன் சொல்கிறான், அர்ஜுனா, என் பெயரை உலகம் பேசும் நேரத்தில் உன் பெயர் தரம் குறைவதை நான் விரும்பவில்லை. அடேப்பா, கவனம் கொள் அர்ஜுனா. மரணத்திற்கு அஞ்சாத கர்ணன் அதர்மச் செயலை கண்டுதான் திகிலடைகிறான். அர்ஜுனா அர்ஜுனா, சக்கரங்களை தூக்கும் பொழுது என் மேல் அம்புகளை போடாதே, அத்தகைய அற்ப காரியங்களை நீ செய்து விடாதே. என்ன கொன்னுடலாம் அர்ஜுனா, என் புகழை நீ ஒரு பொழுதும் கொன்றுவிட முடியாது. இதை நீ கிருஷ்ணனிடத்திலும் சொல் என்று போர்க்களத்திலே சொல்லிவிட்டு அப்படியே வானத்தை பார்க்கிறாங்க. பிறகு பூமியை பார்த்தான். இங்கிருக்கும் ராஜகுருக்களை பார்த்து நான் ஒன்று சொல்லுகிறேன். இதோ குளத்து நீர் பொங்கி தழும்புவதைப் போல என் உடலிலே அத்தனை அம்புகள் இருக்கின்றது. எப்பொழுது வேண்டுமானாலும் என் உயிர் பிரியும். ஆனால் போரின் தர்மத்தை நான் சொல்லுகிறேன். அர்ஜுனா நீ கேள், கிருஷ்ணா நீ கேள். தலைமயிர் அவிழ்ந்து இருப்பவன், புறம் காட்டி ஓடுபவன், அந்தணன், என்னை விட்டுவிடு என்று வணங்குபவன், சரணடைந்தவன், ஆயுதங்களை கீழே வைத்து விடுபவன், பானங்களை இழந்தவன், யாசிப்பவன், கவசம் நழுவியவன், இவர்களிடத்தில் சுத்த வீரர்கள் அம்பு எய்துவதில்லை. நான் சக்கரம் தூக்கி கொண்டிருக்கிறேன். அர்ஜுனா, உனக்கு நான் போர் தர்மம் சொல்லுகிறேன். என் மீது அம்பு எய்தாதே என்று சொன்ன பொழுது அம்பு எய்த மனித அரக்கர்களாக கடவுள் கிருஷ்ணனும் மனிதன் அர்ஜுனனும் இருந்தான். நான் ரொம்ப முக்கியமான தருணம், பாரதத்தை புரிந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தருணத்தை சொல்கிறேன். அர்ஜுனன் அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணன் பதிலுக்கு கர்ணன் கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்னு கேளுங்க. ஏ கர்ணா, என்ன தர்மம்லாம் பேசுகிற? திரௌபதி சபையில் அவமானப்பட்டால, அப்போ உன்னுடைய தர்மம் எங்கே போச்சு? கர்ணன் அப்படியே கிருஷ்ணனை பார்க்குறான். அரக்கு மாளிகை கட்டினீங்களே பாண்டவர்களை கொல்றதுக்கு தானே, அப்போ உன்னுடைய தர்மம் எங்கே போச்சு? உன் ஒழுக்கம் எங்கே போச்சு? கர்ணன் பார்க்கிறான். பீமனுக்கு விஷம் கொடுத்தீங்களே, அப்போ அபிமன்யுவை பலர் கூடி கொன்றீர்களே, அப்போ தர்மம் வந்துச்சா? இப்படி கேள்விகளாக கேட்டு கேட்டு விளக்கம் சொல்ல முடியாத அளவிற்கு இந்த சப்ரஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்களா, அதை கொடுத்து அப்படியே கர்ணனை நிறுத்துகிறான். இப்போ கர்ணன் கீழே தரையில் நிற்கிறாங்க, அர்ஜுனன் தேரில் நிற்கிறான். இப்படி ஒரு காட்சி உலகத்தில் எந்த இதுலையுமே கிடையாது. குதிரையோடு குதிரை, யானையோடு யானை, வாளோடு வாள், மல்யுத்தத்தோடு மல்யுத்தம், வீரனோடு வீரன், இப்படிதான் சண்டை. ஆனால் ஆயுதம் எதுவுமின்றி நிராயுதபாணியாக கர்ணன் கீழே தரையிலே நிற்கிறான், அர்ஜுனன் தேரிலே நிற்கிறான். சிறந்த பானங்களை ஏவி கொன்றுவிடு என்று கிருஷ்ணர் அறிவுரை சொல்லுகிறார். அப்போ தான் ரொம்ப எளிமையாக ஒரு ஆய்வாளர் எழுதினார், அறுபடாமலேயே புறக்கணிக்கப்படுகிற இரண்டாவது செருப்பை போல கர்ணனை உதாசீனம் செய்தான் மாயக்கண்ணன். நம்ம செருப்பு போட்டுட்டு போகிறோம்ல, ஒரு செருப்பு அறந்துருச்சுன்னா அறுபடாத இருக்கிற இன்னொரு செருப்பை தூக்கி எறிந்து விட்டு வருவதை போல கர்ணனுடைய உயிரை நீங்கள் கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் சொன்னான். அதாவது உதிர்வதற்கு காற்றுக்கு காத்திருக்கும் இலையைப் போல நான் உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் அர்ஜுனா, கொன்றுவிடு. மண்ணில் பிறந்த யாரையும் ஏமாற்றுவதில்லை மரணம். அர்ஜுனா, நேற்று பீஷ்மர், இன்று நான், நாளை நீ, என்னை கொன்றுவிடு என்று அவன் சொன்னான். கர்ணனை அர்ஜுனன் கொன்றான், உடல் கீழே சாய்ந்தது. இந்த ஒரு காட்சியை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்ணன் மாண்டான் என்பதை உறுதி செய்த பாண்டவர்கள் தத்தம் சங்கங்களை எடுத்து ஊதினார்கள், சிம்மநாதம் செய்தார்கள், ஆரவாரம் செய்தார்கள், தத்தம் ஆடைகளை மேலே எரிந்து வீசினார்கள், ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து கொண்டு கூத்தாடினார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து அர்ஜுனனை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். செத்தவன் தன் சகோதரன் என்றே தெரியாமல் பீமன் கைகளை தூக்கி கொண்டு கூத்தாடினார். கர்ணன் மாண்டதை கண்டு அவன் தந்தை சூரியன் முகத்தை கருமேகங்களுக்குள் புதைத்து கொண்டான். சூரியன் அஸ்தமித்து விட்டதால் அன்றைய போர் நின்றது. கொடியிழந்த கர்ணனுடைய தேரை சல்லியன் திருப்பி கொண்டு வருகிறான்.
துரியோதனன் இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாங்க. துரியோதனன் சொல்கிற இந்த வசனம் தான் மகாபாரதத்தினுடைய உச்சம். அவன் சொல்கிறான், தெய்வ அனுகூலத்தால் தாங்க கர்ணனை தோக்கடித்தார்கள்னு. அதுக்கு சொல்கிறான், சல்லியா ஒன்று சொல்கிறேன் பார், அமுது குடிக்கும் எந்த பாம்பும் அமுதை ஒழிவதில்லை. கிருஷ்ணன் நமது காலை சுற்றிய அமுது குடிக்கும் பாம்பு. இதைவிட கிருஷ்ணரை, இதைவிட பாரதத்தை இவ்வளவு தெளிவாக துரியோதனனால் சொல்லி இருக்கவே முடியாது. துரியோதனன் பாத்திரம்தான் அதை சொல்ல முடியும். துரியோதனனை எல்லாம் நயவஞ்சகன் என்று சொல்லுகிறார்கள். ஏன் நயவஞ்சகன் என்று சொல்லுகிறார்கள்? அவன் ஒரு நரி. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நரி நயவஞ்சகமானது இல்லைங்க, நரி நல்லது. இந்த மனிதன் நயவஞ்சகமானவன். இப்போ எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. மனிதன் யானையை பழக்கப்படுத்திட்டானா, கோயிலில் கொண்டு வந்து நிறுத்திட்டானா, எலியை பழக்கப்படுத்தி ஜோசியத்துக்கு விட்டானா, கிளியை பழக்கப்படுத்தி ஜோசியத்துக்கு விட்டானா, நாயை பழக்கி வீட்டில் வச்சுக்கிட்டானா, ஆட்டை பழக்கிட்டானா, மாட்டை பழக்கி பால் கறக்கிறானா, கரடியை பழக்கி வித்தையை காட்டுறானா, புளியை பழக்கி கூண்டில் வச்சுட்டானா, நரியை பழக்கவே முடியாது. சீச்சி, இந்த பழம் புளிக்கானு, நரி ரொம்ப நயவஞ்சகமானதுன்னு மனிதன் சொல்கிறான். மனிதன் நயவஞ்சகமானவன். அதனால தான் நரியை பரியாக்கினார் நம்முடைய சிவபெருமான். ஏன்னா நரியை எவனாலும் கட்டி போட்டு வைத்திருக்கவே முடியாது. அந்த நரி என்ன செய்யும் தெரியுங்களா? சிங்கத்திடத்தில் விசுவாசத்தை காட்டும் அடிமையாக இருக்கும். நரி துரியோதனன், சிங்கம் கர்ணன். இவ்வளவுதாங்க மகாபாரதம். இவ்வளவுதான் மகாபாரதம். அந்த 17வது நாளில் குந்தி வந்து ஒரு வரம் கேட்டிருந்தாங்க. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கர்ணனை வந்து தன்னுடைய பிள்ளைன்னு சொல்லணும்ன்ட்டு. நடுவர் அவர்களே, நான் மிக சுருக்கமாக ஒன்றை சொல்லுகிறேன். கிராமங்களில் எல்லாம் மரணங்களுக்கு ஒப்பாரி வைத்து அழுவார்கள் தெரியுங்களா? அது மகாபாரதத்தில் தான் வந்தது. மகாபாரதம் புராணத்திலே தான் முதலாக ஒப்பாரி அழுகை வைக்கப்பட்டது. அந்த ஒப்பாரி அழுகையை அறிமுகப்படுத்தியவள் குந்தி. கர்ணன் வந்து என்னை மடியில் வச்சுக்கிட்டு அழுன்னு சொன்னால, அந்த அம்மா மடியில் வச்சுக்கிட்டு அழுவுது. 17வது நாள் போரில் அழுவுது. அப்படி அழும்பொழுது எழுந்த பாடல் தான் ஒப்பாரியாக பிற்காலத்திலே வந்தது. அந்த ஒப்பாரி பாடல் தான் ஒரு திரைப்படத்திலே வந்து ரொம்ப பிரபலமாக மிகப்பெரிய பாராட்டுதலை பெற்ற பாடல். கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. அந்த குழந்தைய மடியில் குந்தி போட்டுக்கிட்டு அழுறா. ஏன் அழுறா தெரியுங்களா? 5 வரங்களை பெற்று அந்த ஒரு வரத்திலே தான் இவன் கர்ணனை பெற்றாள். இந்த வரத்தை கொடுத்தவன் சொன்னா, நீ யாரை நினைத்து கூப்பிடுகிறாயோ அவர்கள் வருவார்கள்னு. யமதர்மனை கூப்பிட்டு தானே இவன் வந்து பிள்ளைய பெத்தா. அதனால் யமதர்மனை கூப்பிட்டு இவள் ட்ரை பண்ணுறா. கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோடு கூட்டி வாருங்க அப்படின்னு அழுறா. அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறா. அந்த இருள் சூழ்ந்த உலகில் 18வது நாள் போருக்காக எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். 98 வயதில் கண் தெரியாத குந்தி, 90வது வயதில் கண் தெரியாத குந்தி. நான் ஒன்று சொல்கிறேன், கல்யாணத்தில் பட்டம் கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஏன் கட்டுவாங்க தெரியுங்களா? 100 வயது காலம் நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்கு 90-95 வயது ஆகும்போது இந்த கண்ணில் இருக்கிற தசைகள் தொங்கி கண்ணை மறைத்துவிடும். அப்படி கண்ணை மறைக்கிற பொழுது உங்களை யாரும் முதுமக்கள் தாழியிலே வைத்து கொண்டு போய் புதைத்து விடக்கூடாது. இதை இப்படி தூக்கி நீங்கள் கட்டி கொண்டீர்கள் என்றால் உங்கள் கண் தெரியும் என்பதற்காக ஒன்று கட்டுவார்கள். அதை கட்டிக்கொண்டு அந்த குந்தி தேவி சொல்லுகிறாள், ஏப்பா நான் வந்து உன்னை அம்மானு கூப்பிடணும், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, நீயாச்சும் மகனேன்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டியே. உலகத்தில் எல்லா உயிர்களும் பால் கொடுக்காமல் இருந்ததே இல்லை, நான் மட்டும் அப்படி இருந்துட முடியுமா?
எழுந்திரு மகனே, இந்த அன்னை உனக்கு பால் தருகிறேன் என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு குந்தி அழுத பொழுது அவளுக்கு 90 வயது. நீங்கள் நம்புங்கள், 90 வயதில் உலக இலக்கியத்தில் குந்தி தேவியின் மார்பு காம்புகளில் இருந்து பால் கசிந்தது. கர்ணா மீண்டு வா, கர்ணா மீண்டு வா, உன் தாய் உனக்கு பால் தருகிறேன் என்று சொன்னால் அந்த குந்தி நம்மிடத்தில் இல்லை, ஆனால் கர்ணன் இருக்கிறான். மீண்டும் ஒரு நாள் இதே சபையில் வருவான், மாவீரனாக நின்று உங்களை நல்வழிப்படுத்துவான். நன்றி, வணக்கம். கர்ணனை புலம்பிய பாட்டு தான் கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோடு கூட்டி வாருங்க என்று மார்பிலே அடித்தபடி பால் சோர போய் அந்த மகனை அள்ளி மடியில் போட்டுக்கொண்ட அந்த ஒரு காட்சி. அந்த காட்சியை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார் வழக்கறிஞர் நாதன் அவர்கள். நான் யோசிச்சு பார்க்குறேன், கம்ப ராமாயணம் குறித்த பல நாடகங்கள் உண்டு, ஆனால் மகாபாரதம் குறித்த தெருக்கூத்துகள் உண்டு. இந்த தெருக்கூத்துகளில் ராமாயணம் தொடர்பான கூத்துகளும் உண்டு, ஆனால் சமய நம்பிக்கையோடு சேர்ந்த கூத்து மகாபாரத கூத்து. இன்றைக்கும் தொண்டை மண்டலத்தில் திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும், வெளியில் மிகப்பெரிய அரங்கம் இருக்கும், அந்த அரங்கத்திலே மேடை கட்டி இருப்பார்கள். அந்த அரங்கத்திலே மேடை கட்டியது ராத்திரி இதோ இந்த நேரத்தில் தான் தொடங்கும் கூத்து. 4 மணிக்கு காலையில் முடியும். என்ன கூத்து நடக்குதோ அந்த பூஜை தான் அன்னைக்கு அந்த கோவிலில் நடக்கும். அன்றைக்கு காலையில் அந்த பிரசங்கம் நடக்கும். ஆக கலையையும் இலக்கியத்தையும் கோவிலையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மரபு, அந்த மரபைத்தான் இந்த தசரா கலை இலக்கிய விழா இன்றைக்கு இந்த கோவில் வாசலில் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இப்போ பழமையான விஷயங்கள் தான்.